Yes, பசங்களா. Hi everyone. So, welcome to Vedantu channel, பசங்களா. Yes. So, I hope உங்களுக்கு இந்த டே வந்து ஒரு கிரேட் டேவா மார்ச்னு நினைக்கிறேன்டா பசங்களா. ஓகே. ஸோ நம்மளோட மிட் டர்ம் எக்ஸாமுக்கு நிறைய பேருக்கு ஃபோர்த் சாப்டர் இன்க்ளூடா இருக்க, ஃபோர்த் சாப்டர் இன்க்ளூடா இல்லை. ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ அதனால இந்த எக்ஸசைஸ்ல 4.2 அண்ட் 4.3 ரெண்டு பேத்தையும் அட் அ டைம்ல நம்மளால கவர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது ரெண்டு பேத்தையும் அட் அ டைம்ல கவர் பண்ணிடலாம். அட் தி சேம் டைம் நம்ம சண்டே, ஓகேங்களா? So Sunday பாத்தீங்கன்னா I'm going to put one video that is called 2 chapters. Second chapter just 2 hoursல நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஓகேவா? ரெண்டாவது சாப்டர் 2 மணி நேரத்துல ரிவைஸ் பண்ணி முடிக்க முடியும். அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அண்ட் அந்த ரிவைஸ் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காலையில ஒரு வீடியோவா வரப்போகுது. ஸோ டோன்ட் மிஸ் இட் அவுட் த வீடியோ. சரிடா பசங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் நான் வந்துட்டு ரீஸ்டார்ட் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ்ல உங்களுக்கு எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ செகண்ட் சாப்டர் 2 ஹார்ஸ்க்குள்ள எப்படி ரிவைஸ் பண்றது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை கம்மிங் சண்டே ஒரு வீடியோவை போடுறேன். ஸோ மறக்காம மிஸ் அவுட் பண்ணாம இந்த வீடியோவை பாத்துருங்க. ஓகேவாடா பசங்க? ஸோ இன்னைக்கு கோசைன் ஃபங்க்ஷன்ஸ்னா என்னென்ன பார்க்க போறோம். Are you all guys ready? ஸோ இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு டேபிளோட ரொம்ப மர்ஜ் ஆகும். ஸோ அந்த டேபிள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த டேபிள் ரொம்ப முக்கியம். ஆனால் அதே மாதிரி காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ், காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ், காம்பவுண்ட் ஆங்கிள்ஸோட ஃபார்முலாஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதை வச்சுதான் இந்த இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரியே வந்துட்டு பில்ட் ஆகுது. ஓகேவா பசங்களா? ஒரு ஃபயர் எமோஜி போட்டுடுங்க பார்க்கலாம். இங்க யார் யார் பேச வந்திருக்கீங்க, யார் யார் கதை பேச வந்திருக்கீங்க, யார் யார் கவனிக்க வந்திருக்கீங்க, நோ ஐடியா. கரெக்டா? ஸோ யார் எல்லாம் கவனிக்க வந்திருக்கீங்களோ ஒரு ஆர்மியா ஃபார்ம் பண்ணீங்கன்னா எனக்கு தெரியும். ஓகே, இவங்கெல்லாம் கவனிக்கிறாங்க. ஸோ தட் நான் உங்களை டேக் பண்ணி ஏதாவது கொஸ்டின்ஸை கேட்க முடியும். ஏடா பசங்களா? எஸ். ஸோ தேங்க்யூ விஸ்டு. யா எஸ். ஹாய்டா பசங்களா. யா. ஸோ பிஃபோர் தட் சரிங்களா, உங்க எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் சொல்லணும். நம்மளோட வேதாந்துல வந்துட்டு ஒரு வேலை இப்போ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா நிறைய பேருக்கு பயாலஜி குரூப் எடுத்ததோட முக்கியமான காரணம் வந்து நீங்க நீட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. கரெக்டா? ஒருவேளை நீட் நீங்க எடுக்க போறீங்களா இல்ல எடுக்க முடியாத நம்மளால வி ஆர் நாட் கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆசிலேஷன் இருக்குல்ல, இந்த ஆசிலேஷன் உங்களுக்கு இருக்குன்னா யார் சார் வந்து உங்களுக்கு நீட் கவுன்சிலிங்கான ஒரு இது விஷயம் சொல்ல போறாரு. ஸோ யாரெல்லாம் நீட் எடுக்கலாம், யாரெல்லாம் நீட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஈவெண்டா சொல்ல போறாரு. ஸோ அந்த ஈவெண்ட் பாத்தீங்கன்னா 5th and 6th இந்த 2 நாளைக்கு நடக்க போகுது. 5th ஜூலை அண்ட் 6th ஜூலை. ஸோ இது பாத்தீங்கன்னா நம்மளோட கோயம்புத்தூர் அண்ட் பெரம்பலூர் அண்ட் தாம்பரம், ஓகேவா? இந்த 3 ஏரியாஸ்ல நடக்க போகுதுடா பசங்களா. ஒருவேளை நீங்க இதுக்கு க்ளோசஸ்டா இருக்கீங்க அப்படின்னா ஓகே, யாருக்கே டாக்டர் ஆகணும்னு ஆசையில தான் நீட் பயாலஜி குரூப் எடுத்திருக்கீங்களோ யூ கேன் கோ அண்ட் விசிட். உனக்கு இது நிச்சயமா இந்த ஈவெண்ட் எப்படியாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா பசங்களா? அண்ட் நம்மளோட வேதாந்துல இந்த வருஷம் நீட் எக்ஸாம்ல ரிசல்ட் வந்ததுல அதுல யாரெல்லாம் தமிழோட டாப்பர்ஸ் அப்படின்ற லிஸ்ட் இங்க இருக்கு. ஸோ see that ஆல் இந்தியா லெவல்ல 101, ஓகேவா? அதாவது ஒரு 12 லட்சம் பேர்ல இருந்து 101க்குள்ள எழுதினவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ யூ கேன் see this rank list. இவங்க எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டுல சீட்ஸ் கேரண்டீட், கவர்மெண்ட் சீட்ஸ். கரெக்டா? ஏன்னா இவ்வளவு ரேங்க் இருக்கு ஆல் இந்தியா லெவல்ல. அப்போ தமிழ்நாட்டுல லெவல்ல இவங்க இன்னும் டாப்பா இருப்பாங்க. கரெக்டா? தமிழ்நாட்டுல நீங்க சீட் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டேட் கோட்டா இருக்கு. கரெக்டா? ஸோ ஸ்டேட் கோட்டால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கு, அதுக்கப்புறம் தான் அதர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு இன்னும் அட்வான்டேஜஸா இருக்கும். ரைட்டா பசங்களா? யா. ஸோ இன்னைக்கு காஸ் இன்வெர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா பசங்களா? காஸ் இன்வெர்ஸ் பத்தி 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, we need to know one angle. ஒரு டேபிள் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். யா. ஸோ காஸ் இன்வெர்ஸோட டேபிள் எல்லாருமே, ஸோ காஸோட டேபிள் எல்லாருமே 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்க. கரெக்டா பசங்களா? காஸ் டேபிள். ஸோ கொசைன் ஃபங்க்ஷனோட வேல்யூ, ஆங்கிள்ஸ். ஸோ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. கரெக்டா பசங்களா? இவங்க எல்லாத்துக்கும் இந்த ஆங்கிள்ஸ் தெரியும்ல? எஸ். யா, யூ வாண்ட் டு ஸ்மாஷ் தி லைக் பட்டன். சரியா? ஓகே, இது எல்லாரும் சொல்றீங்களா? இது எல்லாருமே 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்களா இல்லையா? சே எஸ் ஆர் நோ. Have you studied this table in 10th standard? Cos 0 ஓட வேல்யூ என்னடா பசங்களா?
cos 0 என்னவா இருக்கும், cos 30 என்னவா இருக்கும், cos 45 என்னவா இருக்கும், cos 60 என்னவா இருக்கும், cos 90 என்னவா இருக்கும். ரைட் எவ்ரிவன்? ஒரு சியரப்பா இருங்கடா பசங்க. நீங்கலாம் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் நெக்ஸ்ட் வீக் கொடுக்க போறேன், மந்த்லி டெஸ்ட் கொடுக்க போறேன். அண்ட் யூ ஆர் a 12th standard ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சியரப்பா இல்லையே உங்ககிட்டலாம். எவ்ரிவன் இது 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கீங்களா இல்லையா பசங்களா? அதையாச்சும் சொல்லுங்களேன். எஸ் யூ ஹேவ் டிட் ரைட். ஓகே, வாட் இஸ் cos 0 ஓட ஆன்சர்? cos 0 1. ஆமா, cos 0 ஓட வேல்யூ 1. cos 30 ஓட வேல்யூ, cos 30 ஓட வேல்யூ, so cos 30 ஓட வேல்யூ 1 √3/2 and cos 45 ஓட வேல்யூ 1/√2 and cos 60 ஓட வேல்யூ என்னவா இருக்கும் பசங்களா? So Naveen, you have like paid class இருக்குல்ல, நீங்க இன்னைக்கு chemistry தானே, you haven't joined 1/√2 சி 1/2 and 90 ஓட வேல்யூ 0 டா பசங்களா. ஓகே, எஸ். So this is cos. Done. Okay. So இதை யூஸ் பண்ண போறோம். So இன்வர்ஸ் அப்படின்னா இந்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த cos, sin, tan இவங்க எல்லாருமே ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் மட்டும் கிடையாது, பீரியாடிக் ஃபங்க்ஷன். பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரே ஒரு ஆன்சர் நம்மளுக்கு திருப்பி 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 ரிப்பீட் ஆகும், வேற வேற சம்முக்கு, வேற வேற ஆங்கிள்ஸுக்கு. ஓகேவாடா பசங்களா? cos, tan, sinங்கிறது என்னன்னா, இட் இஸ் அ பீரியாடிக் ஃபங்க்ஷன். இன்னைக்கு தீம் நல்ல கிளாஸே இல்லையா? ஓ, ஓகே. சோ cos, tan, sin. சரியா பசங்களா? of course இத நீங்க பார்க்கலாம்டா பசங்களா. ஓகேவா? cos, tan and sin. சரியா? சோ இந்த மூணு பேரு பீரியாடிக் ஃபங்க்ஷன். பீரியாடிக் ஃபங்க்ஷன்னா நிறைய பேர் ரிப்பீட் ஆவாங்க, ஒரே ஆங்கிள்ஸ் ரிப்பீட், ஒரு ஆங்கிளுக்கே நிறைய. சோ which is like எப்படி மேம்னு கேட்டிங்கன்னா, cos 60, cos 120, cos 180 plus 60 240, cos 420. சரிடா பசங்க, இவங்க எல்லாத்துக்கும் ஒரே வேல்யூ தான், 1/2 தான். ஏன்னா சைன் மட்டும் மாறுபடும். அந்த சைன் ஒருத்தருக்கு 1/2 இருக்கும், ஒருத்தருக்கு 1/2 இருக்கும், -1/2 இருக்கும், இல்லைன்னா 1/2 இருக்கும், இல்லைன்னா -1/2 இருக்கும். சரிங்களா மேம்? இதுக்கு பேர் தான் பீரியாடிக் ஃபங்க்ஷனா? ஆமா, ஒரு லைக் வந்த வேல்யூவே ரிப்பீட் ஆகிக்கிட்டே வரும். ஒரு சர்டைன் லெவலுக்கு மேல போக போக வந்த ஆன்சரே திருப்பி 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 நம்மளுக்கு கிடைக்கும் வித் டிஃபரண்ட் சைன். சரிங்களா? இதுதான் வந்து ட்ரிக்னோமெட்ரியோட ட்ரிக்கே. ஓகேவா? யாருக்கெல்லாம் ரிப்பீட் ஆக போறாங்க? அப்ப காஸோட எந்த வேல்யூஸ்லாம் அகைன் அகைன் ரிப்பீட் ஆகும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சோ எந்த ஆங்கிள்ஸ்க்குலாம் அப்படின்னா காஸ், ஓகே, தீட்டா, வெறும் தீட்டான்னு இருந்தா அது காஸ் தீட்டா. இது உனக்கு தெரியும், காஸ் தீட்டா உன்னால ஈஸியா ஃபைண்ட் பண்ணிட முடியும். இதுவே அந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா 90க்கு மேல போச்சுன்னா ரெண்டு விதமா எழுதலாம், 180 மைனஸ் தீட்டா அண்ட் காஸ் 180 பிளஸ் தீட்டா. ஓகேவாடா பசங்களா? அண்ட் காஸ் 360 plus theta and cos 360 minus theta. இவங்கள மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஜஸ்ட் இவங்கள மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். சேடா பசங்க, இதுக்கு என்ன மேம் அர்த்தம் அப்படின்னா, உனக்கு நோன் ஆங்கிள்ஸ், உனக்கு யாரெல்லாம் நோன் ஆங்கிள்ஸ் 0 தெரியும், 30 தெரியும், 45 தெரியும், 60 தெரியும், 90 தெரியும். சரிங்களா? இந்த ஆங்கிள்ஸை ஸ்பெசிஃபை பண்ண மாதிரி வேற ஏதாவது ஆங்கிள் உனக்கு வருது, சரியா? இவனை யூஸ் பண்ற மாதிரி வேற ஏதாவது ஆங்கிள் உங்களுக்கு வருதுன்னா அவங்கள இந்த மாதிரி எழுதிக்கலாம். அந்த ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டானோ இல்ல 180 பிளஸ் தீட்டா. அந்த தீட்டாங்கிறது உன்னோட நோன் ஆங்கிள், யாரா வேணா இருக்கலாம், 0வா இருக்கலாம், 45வா இருக்கலாம், 30ஆ இருக்கலாம், 60ஆ இருக்கலாம், எனிதிங் உனக்கு தெரிஞ்ச ஆங்கிளா இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி உன்னால எழுத முடியும்னா இட் இஸ் ஈஸி. ஓகேவாடா பசங்களா? cos 180 மைனஸ் தீட்டா, இதோட வேல்யூ cos மைனஸ் cos தீட்டா. சரியா? மைனஸ் cos தீட்டா. ஏன் மேம் ஏன் மைனஸ் cos தீட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சி 180 அப்படின்னா இந்த ஹாஃப் சர்க்கிள் வந்து 180, கரெக்டா? அதுல இருந்து மைனஸ் பண்ணும் அப்படின்னா அது செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா cos will be நெகட்டிவ். சரியா? செகண்ட் குவாட்ரண்ட்லயும் சரி, தேர்ட் குவாட்ரண்ட்லயும் சரி, இந்த ரெண்டு குவாட்ரண்ட்லயும் நம்மளுக்கு காஸ் நெகட்டிவா இருக்கும். அதனாலதான் காஸ் 180 மைனஸ் தீட்டாங்கிறது மைனஸ் காஸ் தீட்டா. அதை வச்சு சொல்லுங்க. அப்போ 180 பிளஸ் தீட்டா என்னவா இருக்கும் பசங்களா? யூ வாண்ட் டு பிகம் அ மேக்ஸ் ப்ரொஃபஸர், நிறைய பேசிக்ஸ் படிக்கணும் லக்ஷ்மி.
உனக்கு மேக்ஸ் பிடிச்சா போதும்டா, அவ்வளவுதான். அதுக்குன்னு டிப்பெல்லாம் கிடையாது. உனக்கு மேக்ஸ் பிடிச்சா போதும், அதை நீ கெரியரா யூஸ் பண்ணிக்க வேண்டியதா. காட் இட்? ஸோ நீங்க மேக்ஸ் ஃபீல்ட் தான் போறீங்கன்னா மேக்ஸ் ப்ரொஃபஸர் மட்டும் ஒரே வே கிடையாது. யூ கேன் பிகம் அன் இஸ்ரோ சயின்டிஸ்ட். சரியா? ஒரு ஒரு எம்எஸ்சி முடிச்சுட்டு ஒரே ஒரு டெஸ்ட்டை மட்டும் நீங்க எழுதினா போதும். டிஆர்டிஓல அந்த டிஃபென்ஸ் அகாடமில போய் டெஸ்ட் எழுதணும். ஆர் அதர்வைஸ் நீங்க வந்து நெட் எழுதி பாஸ் பண்ணி ஐஐடிஸ்ல ஒர்க் பண்ணலாம். ஐஐடி ப்ரொஃபஸர், ஐஐடியில போய் நீங்க ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? இது எல்லாமே இருக்கு. மைனஸ், வெரி குட். மைனஸ் காஸ் தீட்டா. வாட் அபவுட் திஸ் 360 பிளஸ் தீட்டா? 360ங்கிறது என்னடா பசங்களா? 360ங்கிறது ஒரு ஃபுல் சர்க்கிள்ரா, ஃபுல் சர்க்கிள். அதுக்கப்புறம் ஒரு தீட்டானா அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வருது. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகே? 360 மைனஸ் தீட்டா. 360 மைனஸ் தீட்டாங்கிறது என்னது? ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட் அப்படின்னா அதுவும் பாசிட்டிவ் தான். ஓகேவா பசங்களா? இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, 360 மைனஸ் தீட்டாவும் ஒண்ணுதான், மைனஸ் தீட்டாவும் ஒண்ணுதான். ஓகேவா? சம் ஆங்கிள்ஸ் நெகட்டிவ்ல இருக்கும். நெகட்டிவ்னாலும் நம்ம காசை வந்துட்டு பாசிட்டிவா எழுதிக்க முடியும். நெகட்டிவ்னா கூட நம்ம அதை பாசிட்டிவா எழுதிக்க முடியும். சரிடா பசங்களா? ஸோ சால்வ் பண்ணலாமா இதை வச்சு? எஸ். அண்ட் வாட் இஸ் இட் மேம்? ஸோ இதுக்கு நீங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் cosine. ஓகே? பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் காஸ் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, காஸ் இன்வர்ஸோட பிரின்சிபல் வேல்யூ பாத்தீங்கன்னா அதோட ஆன்சர் 0க்கும் 5க்கும் நடுவுல இருக்கணும். 0க்கும் 180க்கும் நடுவுல இருக்குன்னா அந்த ஆன்சர் அக்செப்டபிள். இல்லைன்னா அந்த ஆன்சரை 0 and 180க்கு நடுவுல நீ கொண்டு வந்து எழுதணும். சரிடா பசங்களா? Yes everyone, so you can see this. Find the principal value of cosine inverse of √3/2. அப்ப நீங்க என்ன யோசிக்கணும், எந்த ஆங்கிளுக்கு √3/2 வரும்? ஓகேவா? உனக்கு நான் டேபிள் சொல்லிட்டேன். ஸோ அந்த டேபிள் வேணாலும் நான் காட்டுறேன். எந்த ஆங்கிளுக்கு நம்மளுக்கு √3/2 கிடைச்சிருக்கு? cos 30க்கு. ஸோ இதோட ஆன்சர் என்னடா பசங்களா? 30 is your answer. அதாவது 30 டிகிரி உன்னோட ஆன்சர். cos inverse of √3/2 ஓட ஆன்சர் 30 டிகிரி. அவ்வளவுதான் பசங்களா, இதோட ஆன்சர் அவ்வளவுதான். சரியா? 30 டிகிரியை நீ பைல எழுதணும். யூ ஹாவ் டு ரைட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பை. 30 எப்படி பைல எழுதுவீங்க? 30ங்கிறது 180யை 6ஆல டிவைட் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ π/6. π/6 எழுதலாம். ஏன் எழுதலாம்? ஏன்னா π/6 வந்து உன்னோட பிரின்சிபல் வேல்யூக்குள்ள தான் வருது. ஸோ யூ கேன் ரைட் இட். சரிடா பசங்களா? ஓகே. இங்க பாருங்க, இங்க பாருங்க. யுவர் ஆன்சர் இஸ் டிஃப்ரெண்ட். யுவர் ஆன்சர் இஸ் டிஃப்ரெண்ட். சரியா? இங்க என்ன சொல்லிருக்கு? உனக்கு 1/√2 தெரியுமா? ஃபர்ஸ்ட் 1/√2 தெரியுமா? 1/√2 எப்போ வரும்டா பசங்களா? 1/√2 எப்ப நம்மளுக்கு கிடைக்கும்? அந்த தீட்டா வந்து 45 டிகிரியா இருந்திருந்தா. கரெக்டா? தீட்டா 45 டிகிரியா இருந்திருந்தா. ஆனா நம்மளுக்கு இங்க -1/√2ன்னு இருக்கு. ஓகேவா? காஸ் எப்ப நம்மளுக்கு மைனஸா இருந்திருக்கும்? சி, காஸ் நம்மளுக்கு எப்ப மைனஸா இருக்கும்? இந்த ரெண்டு கேஸ்ல நம்மளுக்கு காஸோட வேல்யூ மைனஸ். ஸோ காஸை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் எப்பவா இருக்கும்? 180 மைனஸ் தீட்டாவா இருந்திருந்தா அது மைனஸ் காஸ் தீட்டாவா இருந்திருக்கும். இல்லைன்னா 180 பிளஸ் தீட்டாவா இருந்தா மைனஸ் காஸ் தீட்டான்னு இருக்கணும். சரியா? அப்போ -1/√2. ஓகே? -1/√2ங்கிறது நம்மளுக்கு எப்ப இருந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா 180 -45 இருந்திருந்தா -√2ன்னு வந்திருக்கும். இல்லைன்னா 180 + 45ன்னு இருந்திருக்கணும். கரெக்டா பசங்களா? உன்னோட ஆங்கிள் இதுல இல்ல இது ஒண்ணு, அது இல்லைன்னா இது. கரெக்டா? இந்த ரெண்டு ஆங்கிள் ஏதாவது ஒண்ணுதான் உன்னோட ஆங்கிள். ஆனா இந்த ரெண்டு பேத்துல யாரு யூஸ் பண்ணுவ? யாரா பசங்களா? -5/4 கிடையாது. நோ, -5/4 வராது. ஓகேவாடா பசங்களா? உன்னோடது 180 - 45 இல்ல 180 + 45ன்னு இருந்தாதான் -1/√2ன்னு ஆன்சர் கிடைச்சிருக்கும். கரெக்டாடா பசங்களா? சோ இப்போ இவங்க ரெண்டு பேத்துல யாரை யூஸ் பண்ணுவோம்? Who will be you using it? Why ma'am? ஏன்னா சுஜிதா இப்பதான் நான் காமிச்சேனேடாப்பா. இங்க பாருங்க, காஸ் நம்மளுக்கு எப்ப மட்டும்தான் நெகட்டிவா கிடைச்சிருக்கும்? காஸ் பாத்தீங்கன்னா அந்த ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டாவா இருந்திருந்தா தான் நெகட்டிவ்ல வரும். 180 பிளஸ் தீட்டா இருந்தா தான் நெகட்டிவ் வரும். நீங்க -45ன்னு சொல்றீங்க. சி, காஸ் ஆஃப் -45 இஸ் ஆக்சுவலி காஸ் 45. ஓகே? -45 இருந்தா கூட அது காஸ் 45 தான். Because it is minus theta, it lies in fourth quadrant. Fourth quadrantல cos ஓட வேல்யூ பாசிட்டிவ். ஓகே, உங்களோட எல்லா டவுட்டுக்கும் நான் பதில் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா -45 டிகிரி மேம், இது நீ சொல்ற. கரெக்டா? நான் என்ன சொல்றேன்னா 180 - 45 இருக்கும், இல்ல 180 + 45 இருக்கும்.
இதை நான் சொல்றேன். கரெக்டாடா பசங்களா? இது ரெண்டு பேத்துல யாரு கரெக்ட்? இதுல ஆக்சுவலி யாரு கரெக்ட் பாத்துருவோமா? சி -45னா அது எங்க இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும், 4th குவாட்ரண்ட்ல இருக்கும். 4th குவாட்ரண்ட்ல உங்களோட வேல்யூ என்னது? cos of -45. so -45 means lies in 4th quadrant. 4th quadrant அப்படின்னா sin cosine ஓட வேல்யூ பாசிட்டிவ். ஆல் sin teacups cosine ஓட வேல்யூ பாசிட்டிவ். அப்ப இது ஈக்குவல் டு cos 45 தான். ஸோ -45னாலும் 45னாலும் ஒன்று தான். ஓகே, டிஃப்ரெண்ட் கிடையாது காசை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இதுவே cos 180 - 45, 180 - 45னா இட் லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்றப்போ காஸ் ஓட வேல்யூ நெகட்டிவ், அதனால இதோட வேல்யூ -cos 45 இருந்திருக்கும். அண்ட் இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? -cos 45 இருந்திருக்கும். சரிடா பசங்களா? ஸோ அப்போ மைனஸ் காசை பொறுத்த வரைக்கும் மைனஸ்ங்கிறது இவங்க ரெண்டு பேர் தான். இவங்க ரெண்டு பேர் தான் தாண்டி வராது. சரியா? இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துல யாரை யூஸ் பண்ணும்? எஸ், இவங்க ரெண்டு பேர்த்துல யாரை யூஸ் பண்ணும்? 0 to πக்குள்ள இருக்கணும். அதாவது 0 to 180க்குள்ள நடுவுல இருக்கணும். அப்ப நீங்க எந்த ஆங்கிள் யூஸ் பண்ணுவீங்க? 180 - 45 இல்ல 180 + 45 -45. யா பசங்களா? எந்த ஆங்கிள் யூஸ் பண்ணணும்? 180 - 45 யூஸ் பண்ணாதான் இவங்களுக்குள்ள வருவாங்க. ஓகே, ஸோ cos inverse of -1/√2 ஓட ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா 180 - 45. ஸோ you have to write in terms of பை. ஓகேவா? 180ங்கிறது மைனஸ் பை, 45ங்கிறது π/4. தேர்ட் குவாட்ரண்ட்னாலும் காஸ் வந்து நெகட்டிவ் தான். ஆனா சுஜிதா, நம்மளுக்கு தேர்ட் குவாட்ரண்ட்ன்றப்போ இது வந்து இந்த பிரின்சிபல் வேல்யூக்குள்ள வராது. 0க்கு 180க்கு நடுவுல வராது. ஓகேவா? இதே 180 - 45னா இது 135 டிகிரி. ஓகேவா? 180 + 45னா இது வந்துட்டு 225 டிகிரி. இது ரெண்டு பேத்துல யார் இவங்களுக்குள்ள இருப்பாங்கன்னா இந்த 135 தானே இருப்பாங்க. ஆப்வியஸ்லி 180 - 45 தான் 0க்கும் 180க்குள்ளே நடுவுல வரும். சரிங்களா? அப்ப நீங்க அதை தான் யூஸ் பண்ணும். எப்பவுமே பிரின்சிபல் வேல்யூக்குள்ள இருக்கிறவங்கள மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. காட் இட் பசங்களா? ஸோ திஸ் ஆன்சர் வில் பி எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4π - π divided by 4. ஸோ தட் இஸ் 3π/4. What is it? Secant inverse of 2. Secant inverse of 2ங்கிறது நவீன் என்னன்னு கேட்டீங்கன்னா cos inverse of 1/2 டா. சரியா? cos inverse of secant inverse cos inverse மாத்தணும் அப்படின்னா உள்ள இருக்கிற நம்பரை ரெசிப்ரோக்கல் பண்ணு. cos inverse of 1/2 தான் உன்னோட ஆன்சர். cos inverse of 1/2 யாருக்கு வரும்? 60க்கு வரும். ஸோ π/3 is your answer. ரைட்ரா பசங்களா? எஸ் மேம். இப்போ இவங்களை என்ன மேம் பண்ணும்? cos inverse of cos of somethingன்னு கேட்டிருக்காங்க. cos inverse of cos of somethingன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, என்ன வாட் இஸ் இட் பசங்களா? ஒன்றும் இல்லடா. சி காஸோட ஆங்கிள் எப்போ நெகட்டிவ் கொடுக்கும்? காஸோட வேல்யூஸ் எப்போ நெகட்டிவ்ல கொடுக்கும்னா உன்னோட ஆங்கிள் பார்க்க 180 மைனஸ் சம் ஆங்கிளா இருக்கணும், நான் 180 பிளஸ் ஆங்கிளா இருக்கணும். சரிங்களா? இவங்க ரெண்டு பேர்த்துல யாரை யூஸ் பண்ணலாம்னா 180 மைனஸ் ஆங்கிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவாடா பசங்களா? -π/3 நோ, காஸ் கேன்சல் ஆகாது. எஸ், வாட் இஸ் யர் டவுட் கலெக்ஷன்? இங்க கேன்சல் பண்ண முடியாது. ஏன் கேன்சல் பண்ணக்கூடாது? காஸ் இன்வெர்ஸும் ஏன் கேன்சல் ஆகக்கூடாது? ஏன்னா கொடுத்துருக்க ஆங்கிள் பாத்தீங்கன்னா 0க்கும் πக்கும் நடுவுல இருக்கணும். ஓகேவாடா பசங்களா? ஸோ -π/3 0க்கும் πக்கும் நடுவுல இருக்கா? Say yes or no. Fatapat. Everyone in the comment section. Yeah, பசங்களா? So π/3 0க்கும் πக்கும் நடுவுல இருக்குமா? -π/3 actually. It is -60. So -60 0 to 180 குள்ள இருக்குமா? யாடா பசங்களா? நோ வே, நோ மேம், இட் இஸ் நாட். ஓகேவா? இட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு. ஸோ அப்போ -π/3க்கு பதிலாக என்ன ஆங்கிள் போடலாம்? சரியா? ஸோ ஒன்றும் இல்லை, காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் -π/3. சரியா? ஆக்சுவலி காஸ் ஆஃப் -θ. ஓகேவா? எப்படி தானே இருக்கு? காஸ் ஆஃப் -θ. காஸ் ஆஃப் -θவை என்னென்ன போடலாம் பசங்களா? யா, cos of -θவை நான் என்ன சொன்னேன்? அங்க அதாவது -45 இருந்தாலும் சரி, +45 இருந்தாலும் சரி, உனக்கு cos ஓட வேல்யூ ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ ஃபார் நெகட்டிவ் ஆங்கிள்ஸ் இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்போ அது சிம்பிளா cos π/3 எழுதிக்கலாம்ல பசங்களா?
cos of minus theta is plus cos theta. Minus இல்லாமலேயும் கரெக்ட் தான் அது. So cos pi by 3 தான். இப்போ நீங்க இதை கேன்சல் பண்ணீங்கன்னா pi by 3 is your answer. Okay everyone? So it is directly pi by 3 தான் உன்னோட answer. ஓகேவா? Pi by 3 belongs to 0 to pi. சரியாப்பா? Everyone, cos ஓட value 0 to pi குள்ள இருக்கு. Okay ஆடா பசங்களா? Yes. Okay, how will we put this sum? இது எப்படி போடுவோம்? see, same principle தான். நான் திருப்பி அதே தான் சொல்லுவேன். கரெக்ட்டா? RIT எனக்கு தெரியலையடா பசங்களா, நான் சர்ச் பண்ணி சொல்லிட்டா? இல்லடா, நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னா, யா மோகினா நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னா, மைனஸ்ல வந்திருக்கு. ஸோ மைனஸ்ல வந்திருக்குன்னா இது 180 minus pi by 3, so it is 2 pi by 3 அப்படி தானே போட்டீங்க பசங்களா. நான் இன்னொன்னு சொல்றேன். ஸோ இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, நெகட்டிவ் நம்பர் ஓகேவா, இட் இஸ் ஆங்கிள் நெகட்டிவ் இருக்கும் போது நான் சொல்லல. உன்னோட ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் நெகட்டிவ்ல வந்தா நல்லா தெரிஞ்சுக்கோ. காசோட ஃபைனல் ஆன்சர் நெகட்டிவ்ல வந்தாதான் அது 180 மைனஸ் தீட்டாவோ இல்ல 180 பிளஸ் தீட்டாவோ இருக்கும்னு நான் சொன்னேன். ஓகேவா? ஆனா இது ஆங்கிள்ரா, இது நம்பர் கிடையாது. இட் இஸ் அன் ஆங்கிள். ஸோ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா மாதிரி இருக்கும். காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் பிளஸ் தீட்டா. ஆப்வியஸ்லி இந்த டவுட் வரும். இந்த டவுட் வந்தா தான் நிச்சயமா நீங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். யாரா பசங்களா? நெக்ஸ்ட். ஸோ இப்போ இது கேன்சல் பண்ண முடியும்னா முடியாது. 7 pi by 6 does not belongs to 0 to pi. 0 to pi குள்ள எழுத முடியாது. சரி, ஓகே, what is 7 pi by 6? ரைட்டா பசங்களா? 7 pi by 6 டிகிரியில சொல்லுங்களேன். எப்படி டிகிரியில சொல்வீங்க? யா 7 into 150 divided by 6. Sorry, 180 divided by 6. So it is 30, which is 210. ரைட்டா பசங்களா? இந்த ஆங்கிள் வேற யாரும் கிடையாது, 210 டிகிரி. ஓகேவா? காஸ் ஆஃப் 210 டிகிரி கேட்டிருக்காங்க. காஸ் ஆஃப் 210 டிகிரியோட ஆன்சர் தெரியுமா? சாரி, இல்லைன்னா காஸ் ஆஃப் 210 டிகிரியை நோன் ஆங்கிள்ஸுக்கு மாற்ற முடியுமா? 7 pi by 6, அதாவது 210 எப்படி எழுதிக்கலாம்? 180 plus 13 எழுதிக்கலாமா? கேன் வி ரைட் லைக் திஸ்? 180 plus 30 is 210. ரைட்டடா பசங்களா? எழுதலாமா எழுதக்கூடாது? ஒருவேளை எனக்கு அது எப்படி தெரியல மேம், எப்படி மேம் வந்துட்டு ஒன்ல, அதாவது 7 pi by 6 நான் என்ன சொல்றேன்னா 180 plus 13 எழுதலாம். இதுல டவுட் இருக்கா யாருக்காவது? நோ ரைட், நோ டவுட். சரி, ஓகே. இப்போ ரெண்டு பக்கமும் காஸ் அப்ளை பண்றேன். ஸோ காஸ் 7 pi by 6 is equal to cos pi minus pi by 3. pi minus pi by 3. சரி, நான் என்ன கேட்கிறேன்? pi plus pi by 3. ஓகேவா? நான் என்ன கேட்கிறேன்? 6ல சாரி யா ஓகேவா? இதோட ஆன்சர் என்னடா பசங்களா? இதோட ஆன்சர் என்னவா வரும்? யா ஐ சேஞ்ச் இட். இதோட ஆன்சர் என்னவா வரும்? நெகட்டிவ் காஸ் pi by 6. கரெக்டா பசங்களா? நெகட்டிவ் காஸ் pi by 6. ஆமா ரைட்? நெகட்டிவ் காஸ்ல தான் வரப்போகுது. ஸோ நோ ப்ராப்ளம். இதை விட்டுருங்க, இது ஓகே, இதை விட்டுருங்க. அப்போ இதோட ஆன்சரும் இன்னொருத்தரோட ஆன்சரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். ஏன் இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன்? பை பிளஸ் பை பை 6 நான் ஏன் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா, ஏன்னா இது 0க்கும் பைக்கும் நடுவில் வராது. ஏன்னா பை பிளஸ் 180க்கு மேலே போயிடுது. ஸோ 0க்கும் பைக்கும் நடுவில் வராது. 0க்கும் பைக்கும் நடுவில் வர மாதிரி நான் யூஸ் பண்ணணும்னா, அப்போ இதோட ஆன்சரும் ஒன்று தானே பசங்களா? பிளஸ்ஸாக இருந்தாலும் சரி, மைனஸாக இருந்தாலும் சரி, அது ரெண்டு பேரோட ஆன்சரும் சேம். யூ நோ தட். கரெக்டா? நான் இங்க தான் எனக்கு சொன்னேன். காஸ் 180 மைனஸ் தீட்டாவும் சரி, காஸ் 180 பிளஸ் தீட்டாவும் சரி, ரெண்டு பேர்த்தோட ஆன்சரும் காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா தான். அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் தானே. 180 மைனஸ் தீட்டான்னு இருந்தாலும் சரி, பிளஸ் தீட்டான்னு இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட் எதுவுமே அஃபெக்ட் ஆக போறது இல்லை. ஆமா ரைட்? ஸோ இப்போ நம்ம பிளஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டு எழுதிக்கலாம். will be continue or not? கார்த்திக் ஆக்சுவலி வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, செகண்ட் சாப்டர் மட்டும் தானே உங்களுக்கு பெண்டிங் இருக்கு. ஸோ செகண்ட் சாப்டர் ஃபுல் ஸ்ட்ரெச்சா 2 ஹார்ஸ்ல எப்படி ரிவைஸ் பண்ணும் வித் சம்ஸை நான் சண்டே வீடியோவா போடுறேன். ஸோ தட் நீங்க அதை பார்த்துக்கலாம். சரிடா பசங்களா? ஓகே. அண்ட் அதுக்கப்புறமும் அந்த ரீஸ்டார்ட் சீரீஸை கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா we will continue. ஓகேவா? ஸோ செகண்ட் சாப்டருக்கு நான் வந்து சண்டே உங்களுக்கு வீடியோ போட்டுறேன். Got it everyone? So pi minus pi by 6. சரிடா பசங்களா?
ஸோ காஸ் ஆஃப் 7π/6 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 7π/6 we will read it as cos inverse of pi minus π/6 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிடா பசங்களா? so which means cos inverse cancel ஆயிரும். so it will become pi minus π/6, that is 5π/6. 5π/6 belongs to 0 to pi. okay everyone, அவ்வளவுதான்டா பசங்களா காஸ்ங்கிறது இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்களேன். find the domain of cos inverse of 2 plus sin inverse x/3. டொமைன்னா என்னடா அர்த்தம் பசங்களா? அதாவது காஸ்க்குள்ள இருக்கிற பிராக்கெட்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது இந்த பிராக்கெட் இருக்குல்ல, இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிற நம்பர்ஸ் யாருக்கும் நடுவுல இருப்பாங்க, அதை சொன்னா போதும். காஸ் இன்வர்ஸ்க்கு நீ யாரை சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க? காஸ் இன்வர்ஸ்க்குள்ள 1ல இருந்து 1க்குள்ள இருக்கிற நம்பரை மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஓகே, ஸோ காஸ் இன்வர்ஸோட டொமைனே -1 to 1 தான். ஓகே, அதை தாண்டி உன்னோட நம்பர் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அதுக்கு வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது, அது ஃபங்க்ஷனாவே இருக்காது. ஓகேவாடா பசங்களா? அப்ப அது ஃபங்க்ஷனாவே இருக்காது. உன்னோட டொமைன் -1 to 1 இருந்தாதான் ஃபங்க்ஷனாவே இருக்கும். எஸ், வி கேன் கேன்சல் இட் பசங்களா. காஸ் இன்வர்ஸ் லைக் அது கேன்சல் கிடையாது. ஆக்சுவலி இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவாடா பசங்களா? ஸோ இது ஆக்சுவலி என்ன சொல்ல வருதுன்னா, இட் இஸ் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் மாதிரி. ஓகேவா லக்ஷ்மி? காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் மாதிரி. அதாவது 7π/6 வந்து நம்மளோட எக்ஸ்ல இருக்கு. இதுக்கு நான் காஸ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்றேன். காஸ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுனா காஸ் 7π/6க்கு மேப் ஆகும். கரெக்டா? அப்படி இருக்கும் போது என்ன மேம் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியாப்பா? ஸோ இப்போ இன்வர்ஸ்னா அப்போ இவங்க யாருக்கு மேப் ஆவாங்க? ஓகேவா? இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ எந்த நம்பர் இங்க இருந்தா அது காஸ் 7/6க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும். ஓகே, this is a number, right? this is a number. அப்போ இந்த நம்பருக்கு ஏத்த ஆங்கிள் நீ சொல்லணும். ஸோ that is inverse. ஸோ காஸ்ன்றப்போ இங்கிருந்து அந்த மேப்பிங் இங்க போயிருக்கும், திருப்பி இன்வர்ஸ்ன்றப்போ அந்த மேப்பிங் இங்கேயே திருப்பி வரும். அதனாலதான் காசு கேன்சல் ஆகி ஆங்கிளை மட்டும் நம்ம ஆன்சரா சொல்றோம். சரியாப்பா? எங்க இருந்து ஆங்கிள் போயிருக்கோ அதே ஆங்கிளுக்கு தான் திருப்பி இது ரிட்டர்ன் ஆக போகுது. 2,999 ரெடியூஸ் பண்ணுவாங்களான்னு கேக்குறீங்களா ஸ்டடி பாய்? I really don't know. We have to ask with the answer for that. சரிடா பசங்களா? எஸ், இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? எஸ், இங்க இருக்க நம்பர் 1 and 1க்கு நடுவுல தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ 2 plus sin inverse of x divided by 3 பார்த்தீங்கன்னா 1 and 1க்கு நடுவுல தான் இருப்பாங்க. சரிடா பசங்களா? இப்போ நம்மளுக்கு யார் மேம் வேணும்? நம்மளுக்கு வேணும்? we really need x ஓட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ தான் நம்மளுக்கு வேணும். அப்ப இங்க இருக்க 3 ரெண்டு பத்தியும் மாத்தி மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ -3 2 plus sin x 3. சரிங்களா? அகைன் என்ன ஆகணும்? எனக்கு sin x வேல்யூ தான் வேணும். ஸோ 2 வந்து இந்த சைடு அந்த சைடு போகும்போது மைனஸா மாறிடும். ஸோ மைனஸ் பண்றீங்க. அப்போ -3 -2 less than or equal to sin x less than or equal to 3 - 2. சரிடா பசங்களா? ஸோ இதோட வேல்யூ என்னது? -5 less than or equal to sin x less than or equal to 1. ஆனா உனக்கு என்ன தெரியும்? உனக்கு ஆல்ரெடி தெரியும் sin x பார்த்தனா யாருக்கும் நடுவுல தான் இருப்பாங்க. sin x always lies between -1 to 1. அப்ப x ஓட வேல்யூ என்னடா பசங்களா? sin x பார்த்தனா 1 and 1க்கு நடுவுல இருக்குன்ற மாதிரி வந்துருச்சு. அப்படின்னா x ஓட ரேஞ்ச் என்னவா இருக்கும்? π/2ல ஸ்டார்ட் பண்ணி π/2ல முடியும். கரெக்டா? ஏன்னா சைன் வந்து -1 எப்ப கிடைக்கும்னா -90 டிகிரிக்கு, 1 எப்ப கிடைக்கும்னா 90 டிகிரிக்கு. அப்போ -90 டிகிரில இருந்து ஸ்டார்ட் பண்ணி 90 டிகிரிக்குள்ள வரும். ஓகே ஸ்டடி பாய். ஸோ ஐ ரியலி ஆஸ்க் வித் யால் சார். ஸோ ட்ரூ ட்ரிபிள் லைனா எப்போ மாற்றுவாங்கன்னு சொல்கிறேன். ஸோ தட் டைம் யூ ஸ்டே வித் தட். அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு பே பண்ணி உள்ளே வந்துடலாம். ஓகேவாடா பசங்களா? எவ்ரிவன், இவ்வளோதான்டா பசங்களா ஆன்சர். தட்ஸ் இட். சரிங்களா? ஐயோ, ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமாடா பசங்களா? எஸ் மேம் y இதை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, இதோட ஆன்சர் இது இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, அப்ப இதோட ஆன்சர் யாருக்கு ஈக்குவல் டு அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் பை பை 6. இதை பார்த்த உடனே எல்லாருமே 180 மைனஸ் தீட்டா அப்படின்னு போயிடக்கூடாது. சரியா? இது வந்து பார்க்க எப்படி இருக்கு? இது ஒரு நோன் ஆங்கிள், உனக்கு தெரிஞ்ச ஆங்கிள். பை பை 6ங்கிறது 30 டிகிரிங்கிறது உனக்கு தெரியும். கரெக்டாடா பசங்களா? அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் 30 டிகிரி கேட்டிருக்காங்க. காஸ் ஆஃப் மைனஸ் 30 டிகிரியும் காஸ் 30 டிகிரியும் ஒண்ணுதான். காசை பொறுத்த வரைக்கும் காஸ் மைனஸ் தீட்டாவும் காஸ் தீட்டாவோட வேல்யூவும் சேம். சரிங்களா? அப்போ உங்களை என்னன்னு போட்டுக்கலாம்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் பை பை 6ன்னு மட்டும் போட்டுக்கலாம், மைனஸ் தேவையில்லை. சரியா? இப்போ என்ன சொல்றாங்க? பை பை 6 காசுக்கு மேப் பண்ணிட்டு அதோட வேல்யூ வந்து திருப்பி இன்வெர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா பை பை 6 தான் வரும். மைனஸ் பை பை 6 இல்ல மௌஷிகா. ஸோ யூ ஆர் ஜஸ்ட் மிஸ்ஸிங் வித் தட் டேர்ம். நான் திருப்பி சொல்றேன், இங்க ஒரு நம்பர் இருக்கட்டும். ஓகேவா? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஒரு நம்பர், அந்த நம்பர் வந்தாதான் நீ 180 மைனஸ் தீட்டாவா 180 பிளஸ் தீட்டாவான்னு யோசிக்கணும். ஓகேவா? அது ஒரு ஆங்கிள் வேற, நம்பர் வேற. ஆங்கிள் நம்பர் நல்லா பாரு. ஓகேவா? திஸ் இஸ் ஒன் ஆங்கிள். அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் காஸ் தீட்டா. சரியா? அது 180க்கு மேலேயே போகல. இல்லைன்னா இப்படி ஞாபகம், உன்னோட ஆங்கிள் 180க்கு மேல போச்சு, 90க்கு மேல போச்சுன்னா தான் இது. எஸ்டா பசங்களா? ஸோ செகண்ட் சாப்டர் 2 மணி நேரத்துல ரிவைஸ் பண்ண முடியும். ஓகேவா? எல்லா சம்ஸையுமே 2 ஹார்ஸ்ல ரிவைஸ் பண்ண முடியும். அதை வந்துட்டு ஒரு வீடியோல போடுறேன், ஸோ தட் யூ ஆல் சி இட். சரிங்களா? 2 ஹார்ஸ்ல எப்படி அதை ரிவைஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி. காட் இட் பசங்களா? எஸ். ஸோ இதோட ஆன்சர் ஜஸ்ட் பை பை 6 தான். ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஈக்குவல் டு மைனஸ் பை பை. ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் பை பை 6. கரெக்ட் தானே? இதோட ஆன்சர் பை பை 6 தான், நாட் ஈக்குவல் டு மைனஸ் பை பை 6 இல்ல. டன்? யாடா பசங்களா? அஃப்கோர்ஸ் எக்ஸாம்பிள்ஸும் இன்க்ளூட் பண்றேன். ஆக்சுவலி வந்து நம்ம பார்ட் 1 ஆல்ரெடி முடிச்சிட்டோம். செகண்ட் சாப்டரோட பார்ட் 1 ஆல்ரெடி முடிச்சிட்டோம். இப்போ மீதி இருக்க எக்ஸசைஸ்ன்னு பார்த்தா 2.5லேருந்து 2.8 தானடா பசங்களா? ஸோ அந்த எக்ஸசைஸை வி கேன் ரிவைஸ் இட் இன் 2 ஹார்ஸ். அது அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை. வி கேன் டெஃபினெட்லி ரிவைஸ் இன் 2 ஹார்ஸ். சரிங்களா? ஓகே பசங்களா? இங்க என்ன சொல்றாங்க? இஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 6, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 6 ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ட்ரூவான்னு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. எஸ், இஸ் இட் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. justify your answer, you have to justify it. சரிங்களா? so cos inverse of minus x is equal to pi minus cos inverse of x. கண்டுபிடிப்போமா? ஓகே, cos inverse of minus x இவங்களை எப்படி எழுதிக்கலாம்டா பசங்களா? இவங்களை எப்படி எழுதிக்கலாம்? லைக் இப்படி எக்ஸ் வச்சு வருது, நல்லா தெரிஞ்சுக்கோ. எப்பெல்லாம் உங்களோட ட்ரிக்னோமெட்ரியில எக்ஸ் வச்சு ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்குறாங்களோ அஃப்கோர்ஸ்டா பசங்களா அப்படியே சால்வ் பண்ணலாம் சக்தி. சரிங்களா? இது என்ன பண்ணணும்டா பசங்களா? இது ஒரு ஆங்கிள் எடுத்துக்கணும். காஸ் இன்வர்ஸோட ஆன்சர் ஒரு நம்பரா ஆங்கிளா, அதுல கிளாரிட்டி வச்சுக்கோ. ஓகேவா? ஒரு இன்வர்ஸ் அப்ளை பண்றீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அப்போ அவங்களோட ஆன்சர் ஒரு நம்பரா வருமா இல்ல ஆங்கிளா வருமா? யா பசங்களா, யூ ஷுட் நோ தட். ஓகேவா? அந்த கிளாரிட்டி இருந்தாதான் இந்த சம்ஸை நம்ம ஒர்க் அவுட்டே பண்ண முடியும். சரியா? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு கேட்கிறேன், அதோட ஆன்சர் it is a number or an angle. Everyone come on in the chat box. It is a number. Oh Pragadish, you missed the point. Okay யா பசங்களா, it is a number. நம்பர் தானா? cos inverse ஓட ஆன்சர் நம்பர்ல தான் வருமா? சரி, ஓகே. டே பசங்களா, no, it is an angle. ஆமா, இங்க பாருங்க, நம்ம cos inverse தான் அப்ளை பண்றோம். கடைசியில நம்மளுக்கு வந்திருக்கிறது என்னது? pi by 6, which is 30 degree. You are getting an angle. And look at this one. You are applying cos inverse, you definitely have an angle as your answer. Cos inverse ஃபங்க்ஷனுக்கு ஆங்கிள் தான் ஆன்சர். சரிங்களா? அப்போ இதோட ஆன்சர் என்ன பசங்களா? டெஃபினெட்லி சம் தீட்டா. ஓகேவா? இதோட ஆன்சர் சம் தீட்டாவா இருக்கும். அந்த ஆங்கிள் எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அப்போ மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. இதை இப்போதைக்கு நோட்டட் பாயிண்ட்ல வச்சுக்கோங்க.
just take it this as noted point. Done பசங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா take left hand side. Take left hand side. Left hand side நம்ம கிட்ட என்ன இருக்கு? cos inverse of minus x ன்னு இருக்கு. கரெக்டா? இந்த minus x க்கு பதிலா நீங்க என்ன போட்டுக்கலாம்டா பசங்களா? minus x க்கு பதிலா நீ என்ன போட்டுக்கலாம்? You can write it as cos inverse of one sec. Sorry, ஒரே நிமிஷம் இருங்கடா பசங்களா, ஒரே நிமிஷம் இருங்க. There is some mistake. ஓகேவா? ஒரே நிமிஷம். Just a minute. இங்க பாருங்களேன், cos inverse நெகட்டிவ்ல இருக்கு. சரியா? cos inverse நெகட்டிவ்ல இருக்கு. அப்ப அந்த ஆங்கிள் எப்படி வரும் பசங்களா? உன்னோட நோன் ஆங்கிள் எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்தா நெகட்டிவ்ல நம்பர் உள்ள இருக்கும்? உள்ள இருக்க ஒரு நம்பர் நெகட்டிவ்ல இருக்கு. அப்ப அந்த ஆங்கிள் எப்படிப்பட்ட ஆங்கிளா இருக்கும்? பை மைனஸ் தீட்டாவா இருக்கும், இல்லைன்னா பை பிளஸ் தீட்டாவா இருக்கும். கரெக்டா பசங்களா? உன்னோட ஆங்கிள் எப்படி இருக்கணும்? பை மைனஸ் தீட்டாவா இருந்திருக்கும், இல்லைன்னா பை பிளஸ் தீட்டாவா இருந்திருக்கணும். ஆமா, ரைட்? அப்ப இத பை மைனஸ் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். சரிடா பசங்களா? அப்போ மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் பை மைனஸ் தீட்டா. ஓகே, அப்போ மைனஸ் எக்ஸுக்கு பதிலா என்ன போடுவீங்க? காஸ் ஆஃப் பை மைனஸ் தீட்டா. ஆக்சுவலி ஒரே நிமிஷம் இருங்கடா பசங்களா. ஸோ இந்த மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குல்ல, இதை வந்துட்டு யூ சேஞ்ச் லைக் திஸ். ஓகேவா? ஸோ தட் நீங்க மக்கப் பண்ண வேண்டாம்ல. ஓகே, டேக் திஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? எக்ஸ் எடுத்துப்போம், நெகட்டிவ் நம்பர் வேண்டாம், பாசிட்டிவ் நம்பர் எடுத்துப்போம். இது வந்து ஒரு ஆங்கிள். ஓகேவா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. சரிங்களா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. அப்போ மைனஸ் எக்ஸ் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்? மைனஸ் எக்ஸ் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்? இந்த ஆங்கிளே வந்துட்டு காஸ் ஆஃப் பை மைனஸ் தீட்டான்னு இருந்தா நம்மளுக்கு மைனஸ் எக்ஸ் கிடைக்கும். சரிடா பசங்களா? இது ரெண்டு பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோ. திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1, திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 2. இப்போ எப்பயும் போல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன சொல்லிருக்காங்க? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போட போறோம்? காஸ் ஆஃப் பை மைனஸ் தீட்டா. காஸ் ஆஃப் பை மைனஸ் தீட்டா. கரெக்டா பசங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும்? காசும் கேன்சல் ஆயிடும். ஏன்னா இது வந்து ஜீரோக்கும் பைக்கும் நடுவில் தான் இருக்கு. ஸோ இட் கெட் கேன்சல்ட் அவுட். ஸோ பை மைனஸ் தீட்டா. அகெயின் நம்ம எப்பயுமே கொஸ்டின் எந்த வேரியபிள் எடுத்துக்கிட்டோமோ ஆன்சரும் அதே வேரியபிள்ல தான் எடுத்துக்கணும். சரியா? ஆன்சரும் அதே வேரியபிள்ல தான் எடுத்துக்கணும். ஸோ தீட்டாக்கு பதிலாக என்ன போடுவீங்க? தீட்டாக்கு பதிலாக என்ன போடணும்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேவாடா பசங்களா? அவ்வளவுதான். ஸோ இந்த 4 ஸ்டெப் தான் ஆன்சர். ஆனா அதுக்கு நீ இந்த கன்செப்ஷனை எடுத்துக்கணும். ஓகேவா? திஸ் இஸ் யுவர் கன்செப்ஷன். ஸோ இந்த அசம்ஷனை நம்ம கரெக்டா எடுத்துக்கணும். cos x is in the form of inverse. Yes, it is inverse. So theta தான் அதோட ஆன்சரா இருக்கும். சரிடா பசங்களா? எவ்ரிவன் புரிஞ்சுதா? ஓகே. So see this பசங்களா. Find the principal value of, find the principal value of cos inverse of 1/2. Cos inverse of 1/2. So இப்போ நீங்க என்ன யோசிக்கணும்? எந்த ஆங்கிளுக்கு 1/2 ன்னு ஆன்சர் கிடைச்சிருக்கும்? cos inverse of 1/2. So எந்த ஆங்கிளுக்கு cos ஓட வேல்யூ 1/2 டா பசங்களா? For which angle it will be 1/2? 5/3. Yeah. Which belongs to 0 to pi. அப்ப எழுதலாம். Okay, yes. So it is a big term. First sum பாருங்களேன். Find the value of 2 into cos inverse of 1/2 plus sin inverse of 1/2. சரிங்களா? இதோட வேல்யூ சொல்லணும். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ மனசுல வச்சுக்கோ, இது காஸ் இன்வெர்ஸ், இது சைன் இன்வெர்ஸ். சரிங்களா? ரெண்டு பேர்த்தோட பிரின்சிபல் வேல்யூ வேற வேற. காஸ் இன்வெர்ஸோட பிரின்சிபல் வேல்யூ என்னது? எவ்ரிவன், வாட் இஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 டா பசங்களா? காஸோட பிரின்சிபல் வேல்யூ 0 to பைக்கு நடுவில் இருக்கும். 0க்கு 180க்கு நடுவில் இருக்கணும். காட் இட்? ஸோ எந்த ஆங்கிளுக்கு 1/2 வரும்னா π/3க்கு வரும்.
சரிங்களா, which belongs to 0 to pi. ஓகே, ஆனா சைன் இன்வர்ஸ்ங்கிறது -π/2க்கும் π/2க்கும் நடுவுல இருப்பாங்க. 90 டிகிரிக்கும் -90 டிகிரிக்கும் 90 டிகிரிக்கு நடுவுல தான் இருக்கணும் உன்னோட ஆன்சர். ஓகே, அண்ட் 1/2 எங்கடா இருக்கும் பசங்களா? ஸோ 1/2 சைனோட எந்த ஆங்கிளுக்கு 1/2 வரும்? ஐ ஹோப் இட் இஸ் 60 டிகிரிக்கு, 30 டிகிரிக்கு. ஓகேவா பசங்களா? இவங்க ரெண்டு பேர்த்தோட வேல்யூ தெரியும், அதை தூக்கி இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் என்னது? 2 × π/3 பிளஸ் π/6. சரிங்களா? ஸோ 6 வந்து எல்சிஎம்மா எடுத்துப்பீங்க. ஸோ 6 இதை வந்து 2ஆல மல்டிபிள் பண்ணுவீங்களா? அப்போ 4π + π, தட் இஸ் 5π/6. அதே யூஸ் பண்ணலாம் நவீன். அப்படி நீ யூஸ் பண்ணா கூட இந்த காஸ் இன்வெர்ஸுக்கு ஒரு காஸ் இன்வெர்ஸ் நீ கண்டுபிடிச்சுதான் ஆவ. ஒரு காஸ் இன்வெர்ஸ் டெஃபினெட்லி யூ வில் யூஸ் இட். ஸோ எப்படி பார்த்தா நீங்க நவீன் லைக் யுவர் ஃப்ரெண்ட் இஸ் சஜஸ்டிங் தட். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு பசங்களா, காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். இது ரெண்டு பத்தியும் ஆட் பண்ணா π/2 தான் ஆன்சர். ஓகே, ஏன் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரியும் காஸும் சைனும் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். காஸ் அண்ட் சைன் வந்து காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். ஏன் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் தெரியும் sin of 90 - θ = cos θ. கரெக்டா பசங்களா? அப்போ இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணா 90 டிகிரி. ஓகே, ஸோ விச் மீன்ஸ் இங்க இருக்க நம்பரும் சேம். அண்ட் அந்த ரெண்டு ஆங்கிள், அப்போ இவங்களோட ஆங்கிளையும் ஆட் பண்ணா 90 ஆங்கிள் தான் வரும். சரியா பசங்களா? ஸோ பிகாஸ் இட் இஸ் அ காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த சம்ம சால்வ் பண்ண சொல்றாங்க. So 2 cos inverse of 1/2 plus sin inverse of 1/2. சரிடா பசங்களா? என்ன மேம் ஆகும் அப்படின்னா இந்த 2 cos inverse of 1/2 plus cos inverse of 1/2 plus sin inverse of 1/2. சரியா? இப்படி யூஸ் பண்ண சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட ஆன்சர் π/2. ஓகேவா? cos inverse of 1/2 sin inverse of 1/2 ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா π/2 தான் வரும். ஏன்னா நீங்க இங்கே பாருங்க, இது π/3, இது 60 டிகிரி, இது 30 டிகிரி. 60 + 30 என்னது? 90. சரியா? இதத்தான் ஒரு ப்ராப்பர்ட்டியாவே சொல்லியிருக்காங்க. cos inverse of x-ஐயும் sin inverse of x-ஐயும் ஆட் பண்ணா 90 டிகிரி தான் ஆன்சர். ஓகேவா? அப்போ இன்னும் ஒரே ஒரு cos inverse மட்டும்தான் மிச்சம். சரிடா பசங்களா? இவங்கள வந்துட்டு π/60 போட்டுக்கலாம், சேம் ஆன்சர் தான் வரும். இப்போ அகைன் நீங்க வந்துட்டு மல்டிபிள் பண்ணும். ஸோ 3ஆல ஆட் பண்ணுவீங்க. ஸோ 4π/6. when you multiple with 3, sorry this is 3, you have to multiple. இதை வந்து 2ஆல மல்டிபிள் பண்ணும், இது 3ஆல மல்டிபிள் பண்ணும். சேம் 5π/6 தான் ஆன்சர். சரிடா பசங்களா? உனக்கு எது ஈஸியா இருக்கோ அதை அப்ளை பண்ணு. உனக்கு இது ஈஸியா இருக்குன்னா இதை அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஓகே, யா தர்ஷினி, வாட் இஸ் யுவர் டவுட்ரா? பசங்களா உங்களுக்கு எது டவுட்னோ அதை கேளுங்க. எப்படி வேணா போடலாம்டா. ஓகேவா? ஸோ எங்கெல்லாம் அப்சர்வேஷன்ஸ் இருக்கோ அதை அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சம் போட்டோம். வாட் அபவுட் தி செகண்ட் சம்? cos inverse of 1/2 plus sin inverse of -1. கரெக்டா பசங்களா क्वेश्चन? ஸோ +1/2. டன். ஓ, உங்க எல்லாத்துக்கும் தெரியும் cos inverse of 1/2 ஓட ஆன்சர் என்னது? 60 டிகிரி. ஸோ π/3. கரெக்டா? வாட் அபவுட் திஸ் sin inverse of -1? யாருக்கு பசங்களா -1 இருக்கும்? சைன் எந்த ஆங்கிளுக்கு -1 தரும் தெரியுமா? -π/2க்கு, -90 டிகிரிக்கு -π/2. ஸோ விச் இஸ் 90 டிகிரிக்கு நம்மளுக்கு ஆன்சர் தரும். சரிங்களா? ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கு பதிலா வேல்யூ போட்டீங்கன்னா π/3 -π/2. ஸோ ரெண்டு பேத்துக்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 6 தான் எல்சிஎம். அப்போ 2π - 3π divided by 6, which means -π/6. ஓகேடா பசங்களா? -π/6 will be your answer. இது எல்லாமே ஈஸி தான் பசங்களா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம்ல டவுட் இருக்கா? இதுலயா யாதர்ஷினி this sum? ஓகே, வாட் அபவுட் திஸ் தேர்ட் சம் பசங்களா? இந்த தேர்ட் சம் பாருங்களேன். இது பார்க்க எப்படி மேம் இருக்கு?
ஸோ 𝑘𝐻𝐻ன்னு இருக்கு சரியா. ஸோ இதை வந்து நம்ம ஃபார்மெட்ல எழுத பார்ப்போம். இது காஸ், இது ஒரு ஆங்கிள் ஏ, காஸ் இன்னொரு ஆங்கிள் மைனஸ். இந்த ஆங்கிள் ரிப்பீட் ஆகுது, அந்த ஏங்கிற ஆங்கிளே திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு, அந்த பிங்கிற ஆங்கிளே திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு. ஆனா காசுக்கு பதிலாக சைன் இருக்கு. காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. இவங்க யாருடா பசங்களா? எஸ், இது காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி. காட் இட். ஸோ அவங்க என்னன்னா காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பியை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? It is Darshan. Sorry. Yeah, Darshan. Sorry, da. Yeah. So, yeah, Darshan, what is your doubt? So, it is cos inverse of. Cheda pasala. Cos of pi by 7 plus pi by 17. ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்றதுக்கு ஈக்குவல். ஓகேவா? இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணுங்க பசங்களா. ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ண என்ன ஆகும்? 17 pi plus 7 pi. So, 17 plus 7. 3 or 4. 24 pi. 24 pi divided by 7. 24 pi divided by 7 into 17. 24 pi divided by 119. சரியா? இது என்னடா பசங்களா? இது வந்துட்டு 0க்கும் பைக்கும் நடுவுல தான் இருக்கும். ஓகேவா? இட்ஸ் டெஃபினெட்லி வில் லைஸ் பிட்வீன் 0 to pi. எப்படி மேம் சொல்றீங்க அப்படின்னா, செக் தி டினாமினேட்டர். டினாமினேட்டரோட நியூமரேட்டர்ல இருக்கிற நம்பர் ரொம்ப கம்மியா இருக்குல்ல, அப்ப 0க்கும் பைக்கும் நடுவுல தான் அவங்க இருவாங்க. ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 24 pi divided by 119. This is your final answer. Yes. Hi பசங்களா. Okay, find the domain. We have to find the domain of this number, that is f of x is equal to, சரியா, f of x is equal to sin inverse of, சரிங்களா, mod x minus 2 divided by 3. 0 point something. எந்த 0 லக்ஷ்மி? இதுல வேற எதுவும் சொல்லடா பசங்க. சரியா? யா. So what is it? இதோட டொமைன் நம்ம சொல்லு. இது மட்டும் தானே? இல்ல. பிளஸ் cos inverse of 1 minus. ஓகே பசங்களா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இது ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க படிச்சிருக்க விஷயம். சரியா? என்ன மேம்னு கேட்டீங்கன்னா, இப்போ இவனோட டொமைன் நீ சொல்லணும், இவனோட டொமைன் சொல்லணும். ஆனா இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு பார்க்க எப்படி இருக்கு? இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன். டவுட் இருக்கா? ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனோட அடிஷன் அப்படின்னா, அப்போ இவனோட டொமைன்ங்கிறது என்னன்னா, இவங்களோட டொமைனோட இன்டர்செக்ஷனா இருக்கணும். சரியா? ஓகேவாடா பசங்களா? எப்பெல்லாம் பிளஸ் அண்ட் மைனஸ் வருதோ அப்ப அவங்களோட டொமைன்ங்கிறது இவங்களோட டொமைன் அண்ட் இவங்களோட டொமைன் ரெண்டு பேர்த்தோட டொமைனும் இருக்கிற மாதிரி இருக்க நம்பர்ஸ் மட்டும்தான் இவங்களோட டொமைனா இருப்பாங்க. யூ காட் இட்? ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டொமைன் கண்டுபிடிங்க, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டொமைன் கண்டுபிடிங்க. அவங்க ரெண்டு பேர்த்தோட இன்டர்செக்ஷன் தான் இதோட டொமைன், எஃப் ஆஃப் எக்ஸோட டொமைன். சரிங்களா? இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் டொமைன் கண்டுபிடிக்கலாமா? எவ்ரிவன் ஜஸ்ட் ரிப்ளை இன் தி chat box. You are ready? இவனோட டொமைன் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டொமைன்னா என்னது? இந்த பிராக்கெட் குள்ள போட போற நம்பர்ஸ். சரிங்களா? அதுதான் டொமைன். அப்ப இந்த பிராக்கெட் குள்ள போட போற நம்பர்ஸ் யாருக்கும் நடுவுல இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். எஸ், யாருக்கும் நடுவுல இருப்பாங்க. அவங்க -1க்கும் 1க்கும் நடுவுல இருப்பாங்க. ஓகே, -1க்கும் 1க்கும் நடுவுல இருப்பாங்க. And same condition apply for this. 1 minus mod x divided by 4 less than or equal to -1 and 1. Okay? Yeah. அப்ப என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் மாத்தணும். சரிங்களா? அப்ப இங்க இருக்க 3 ரெண்டு பக்கமும் cross multiple ஆகும். So -3 mod x minus 2 3. Yes. And அதே மாதிரி தான் இவங்க 4 multiple ஆகணும். -4. இப்ப என்ன ஆகணும்டா பசங்களா? சோ இங்க இருக்க 2 -2 போகணும். அப்ப என்ன பண்ணணும்? +2 ஆல எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? சோ -3 + 2 mod x 5. So -1 mod x 5. Okay வாடா பசங்களா? What about this case? Yeah. What about this case? 1 போகணும்னா சப்ராக்ட் பண்ணுவீங்க. 1 ஆல சப்ராக்ட் பண்ணுவீங்க. அப்ப -5
மைனஸ் mod x 3 சப்ராக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு mod x தான் வேணும், x எல்லாம் பார்க்கணும். அப்போ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகணும். சரியா? mod xன்றப்போ இன்இக்வாலிட்டி கெட் சேஞ்ச். ஏன்னா மைனஸ் எல்லாம் மல்டிபிள் பண்றீங்க, மைனஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆவாங்க, டைரக்ஷன் மாறிடும். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ இதுல இருந்து என்ன சொல்றேன், -1 mod x less than or equal to 5. சரியா? உனக்கு எல்லாத்துக்குமே தெரியும் mod x ஓட வேல்யூ -1 விட கிடையாது, 0 விடவே கிரேட்டர் தான். ஸோ அதை வந்து சிம்பிளா அப்ப நம்ம என்னன்னு போட்டுக்கலாம், ஜஸ்ட் mod x less than or equal to 5 அப்படின்னு போட்டுக்கலாம். எஸ், இட் இஸ் +5 -3. யாடா பசங்களா? சாரி +5 1 -3. ஓகே, யா சாரி மைனஸால மல்டிபிள் பண்ணோம். எஸ், கிரேட், டன்டா பசங்களா? ஓகேவா? அப்போ அதை நம்ம ஜென்ரலா என்ன எழுதிக்கலாம், 5 விடவே கம்மியா இருக்கும்னு எழுதிக்கலாமா? இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? mod x less than or equal to a 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்க. mod x less than or equal to a னா அந்த x பாத்தீங்கன்னா -aக்கும் aக்கும் நடுவுல இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கீங்க. ஞாபகம் இருக்காடா பசங்களா? அதே ப்ராப்பர்ட்டி தான் இங்க. mod x less than or equal to 5 னா அப்ப அந்த x பாத்தீங்கன்னா -5க்கும் 5க்கும் நடுவுல இருப்பாங்க. சரிங்களா? -5க்கும் 5க்கும் நடுவுல இருந்தா மட்டும்தான் அந்த mod x ஓட ஆன்சர் 5 விட கம்மியா இருக்கும். இல்லைன்னா அதை விட அதிகமா தான் இருக்கும். கரெக்டா? எப்படி மேம்னா, சி உனக்கு இவ்வளோ பெரிய இன்இக்வாலிட்டிஸ் இருக்கு. சரியா? mod xனா அந்த எக்ஸ் என்னவா இருந்தா 5 விட கம்மியா இருக்கும். ஸோ ஜென்ரலி 0க்கும் 5க்கும் இருக்கிற நடுவுல நம்பர்ஸ் யாரை போட்டாலும் சரி அதை 5 விட கம்மியான அவுட்புட் கொடுக்கும். கரெக்டா? அண்ட் அதே மாதிரி -5ல இருந்து 0க்குள்ள யாரை போட்டாலும் சரி 5க்குள்ள கம்மியான அவுட்புட் தான் கிடைக்கும். அப்ப ஜென்ரலா -5க்கும் 5க்கும் நடுவுல இருக்கிற எக்ஸ் மட்டும்தான் mod x will be less than 5. ஓகே, ஸோ your x is -5 to 5. அதே தான் இந்த கேஸ்லயும் வந்திருக்கு, வித்தவுட் டிஃபரன்ஸ். சேம் கேஸ் இங்கேயும் அதே கேஸ் தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ போத்லயுமே ரெண்டு பேர்த்துலயுமே இன்டர்செக்ஷன் என்னது, x belongs to -5 to 5. ஓகேவாடா பசங்களா? ஸோ டொமைன் ஆஃப் இது என்னது, -5 to 5 இஸ் யுவர் டொமைன். புரிஞ்சுதா மக்களே? சே சார் நோ பசங்களா? ஓகே டன். சரி பசங்களா, இதோட டொமைன் கேட்குறாங்க. இதோட டொமைனுக்கு என்ன பண்ணும், சேம் இவங்களோட டொமைன் இன்டர்செக்ஷன் இவங்களோட டொமைன். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா என்ன சொல்லியிருக்கேன், சைன் இன்வர்ஸ் பக்கத்தில் இருக்கிற நம்பர் 1க்கும் நடுவில் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? அதே தானே இதுக்கும், அதே தானே இதுக்கும். அப்போ ஜென்ரலி உன்னோட எக்ஸ் யாருக்கும் நடுவில் தான் இருக்கு, கண்டே பிடிச்சாச்சு, அவ்வளோதான். அப்போ அந்த எக்ஸ் வந்து -1 to 1, இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸோட டொமைனும். ஓகே, அவ்வளோதான். ஏன்னா இந்த கேஸுக்கும் அதே தான் ரிப்பீட் ஆகும். -1 எக்ஸ் வந்து -1க்கும் 1க்கும் நடுவில் தான் இருக்கும். ரெண்டு பேர்த்தோட இன்டர்செக்ஷனும் சேம் தான். ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ், அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட டொமைன் என்னவா இருக்கும், 1 to 1, -1 to 1. யுவர் டொமைன் இஸ் -1 to 1. ஓகேவாடா பசங்களா? அவ்வளோதான்டா பசங்களா. ஓகே, we have to check the inequality. இந்த ஒரு inequality நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? யா பசங்களா? so π/2 less than cos inverse of 3x - 1. ஓகே, என்ன டவுட்? யா குருசாமி, வாட் இஸ் யர் டவுட்? ஓகே, இப்போ என்னடா பண்ணணும் பசங்களா, எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும்னா நீங்க யாரை டார்கெட் பண்ணணும், இந்த நம்பரை டார்கெட் பண்ணணும். சரிங்களா? அப்ப இந்த நம்பரை டார்கெட் பண்ணணும்னா வாட் இஸ் இட், ரெண்டு பக்கமும் காஸ் அப்ளை பண்ணிக்கோ. யூ கேன் அப்ளை காஸ் ஆன் போத் சைட். சரியா? யா, ஜஸ்ட் அப்ளை காஸ் ஆன் போத் சைட். காஸ் இன்வெர்ஸை வெளியே எடுக்க முடியாது, அப்போ காஸ் அப்ளை பண்ணிக்கலாம்ல ரெண்டு பக்கமும். ஓகேவா? இன்னொரு ½ an hour தான் நோம்டி, லைக் வி வில் ஃபினிஷ் இட். இப்போ 8 கிளாஸ் 2 hours நம்ம அட்டென்ட் பண்ணுறோம், 1.5 hours அட்டென்ட் பண்ண மாட்டேன் கிளாஸை. ஏன்னா பசங்களா? ஸோ காஸ் அப்ளை காஸ் ஆன் போத் சைட். So cos of π/2
3x minus 1 sorry less than or equal to கிடையாது less than மட்டும்தான் pi cos pi of course குருசாமி நான் வந்து உங்களுக்கு அதுக்கு ஒரு ஸ்டடி பிளான் போட்டு தரேன் கால் லைக் how will you do for max exam அப்படின்னு சொல்லிட்டு சரியாப்பா எஸ் எவ்ரிவன் what you will do now என்ன பண்ணலாம் பசங்களா cos pi by 2 cos pi சரிங்களா cos pi by 2 cos pi what you will do it cos pi by 2 is 0 இதோட ஆன்சர் -1 சரிங்களா ரெண்டு பேத்தி தனித்தனியா எடுத்துக்கோங்க so 0 is greater than 3x minus 1 and 3x minus 1 is less than -1 ஓகேவா பசங்களா எஸ் நம்மளுக்கு தேவை x மட்டும்தான் அப்ப இங்க இருக்க -1 இங்க வந்தா +1 அப்போ x வந்து எப்படி இருக்கும் 1/3 விட கிரேட்டரா இருக்கும் ஓகே and what about this case 3x minus 1 plus 1 so 3x is less than 0 so x will be less than 0 so what value of x the inequality hold அப்ப எந்த values of x க்கு இந்த inequality hold ஆகும் பசங்களா நல்லா பாரு ஒரு நம்பர் லைன் போட்டுக்கோ அப்பதான் கிளியரா புரியும் 0 1/3 சரிடா பசங்களா என்ன சொல்றாங்க 1/3 விட கம்மியா இருக்கும் 1/3 விட அதிகமா இருக்கும் அப்ப எந்த இன்டர்வல் இந்த இன்டர்வல் எப்படி சொல்வீங்க அப்ப x belongs to -infinity to 0 union okay 1/3 to infinity ஓகேவாடா பசங்களா எந்த லைக் this is the inequality அந்த inequality hold ஆகணும் அப்படினா so this will be your case 0 only yeah 0 only மட்டும் கிடையாது x is less than 0 which means 0 க்கு கம்மியாவும் நம்பர்ஸ் இருக்கு கரெக்டா பசங்களா சோ இந்த இன்இக்வாலிட்டில தான் இவங்க ஹோல்ட் ஆவாங்க அப்ப இந்த x க்கு இந்த இன்டர்வல்க்குள்ள யாரை போட்டாலும் சரி அந்த இன்இக்வாலிட்டி ஹோல்ட் ஆகும் யா பசங்களா that's it we have to find this value okay மேம் இது எப்படி மேம் ஓகே ஒவ்வொரு மெத்தட்ரா பசங்களா சரியா நான் உங்களை எப்ப வந்து ஈக்குவல் டு தீட்டான்னு எடுத்து பண்ண சொல்லியிருக்கேன் ஈக்குவல் டு தீட்டான்னு எப்ப எடுத்து பண்ண சொல்லியிருக்கேன் when x உள்ள ஏதாவது xன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவல் டு தீட்டான்னு எடுத்து பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் கரெக்டா பசங்களா இங்க பாருங்க கொடுத்துருக்க நம்பர் தான் ஆனா அந்த நம்பர் உனக்கு தெரியாது 4/5ங்கிற நம்பர் உனக்கு தெரியுமாடா பசங்களா யூ டெஃபினெட்லி டோன்ட் நோ ரைட் ஆனா உனக்கு இன்னொரு விஷயம் தெரியும் காஸ் இன்வெர்ஸ் பக்கத்துல 4/5 இருக்கு அதே மாதிரி சைன் இன்வெர்ஸ் பக்கத்துலயே சேம் 4/5 தான் இருக்கு இங்க ஒரு நம்பர் இருக்குன்னா அதே நம்பர் தான் இங்கேயும் இருக்கு சோ சைன் இன்வெர்ஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் சேம் நம்பர் அதோட ஆன்சர் என்னவா இருக்கும் டெஃபினெட்லி π/2 இருப்பாங்க ஓகேவா நான் சொல்லியிருக்கேன் கரெக்டாடா பசங்களா ஏன்னா சைன் அண்ட் காஸ்ங்கிறது ஒரு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்ஸ் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் அப்ப அவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணா π/2 ஓகேவா அப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்க cos ஆஃப் π/2 என்னன்னு கேட்டிருக்காங்க வாட் இஸ் cos π/2 0 அவ்வளவுதான் இதோட ஆன்சர் என்னது 0 அப்ப அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியணும் cos இன்வெர்ஸ் sin இன்வெர்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா நிச்சயமா π/2 தான் ஓகே என்ன நம்பர் இருந்தாலும் சரி இதோட ஆங்கிள் அதோட ஆங்கிள் ஆட் பண்ணீங்கன்னா you will definitely have 90 degree ஆனா இங்க இருக்க நம்பரும் ஒரே மாதிரி இருக்கணும் அதை மறந்துடாதீங்க சரியா இங்க இருக்க நம்பரும் ஒரே மாதிரி இருந்தாதான் இது ஹோல்ட் ஆகும் இல்லைன்னா அது ஹோல்ட் ஆகாது ஓகே நெக்ஸ்ட் என்னடா பசங்களா செகண்ட் இந்த விஷயம் so cos inverse of 4π/3 plus cos inverse cos of 5π/4 சரிங்களா யா பசங்களா கிரியேட்டிவ் क्वेश्चंस இல்ல கேட்பாங்க இதுக்கு பதிலா வேற நம்பர் போட்டு கொடுப்பாங்க so 11π/5 anything can give சரிங்களா so இதுக்கு என்ன ஆகும்டா பசங்களா cos inverse of 4π/3 so cos inverse cos cancel ஆகுமா no way it doesn't cancel ஏன் why because it does not lies between 0 to π 0 க்கு π க்கு நடுவுல 4/3 லை ஆகாது அப்ப நீங்க அவங்கள சேஞ்ச் பண்ணி எழுதணும் ஃபர்ஸ்ட் அப்ப இது என்ன ஆங்கிள்னு கண்டுபிடிச்சுக்கோ 4π/3 வாட் இஸ் ஆங்கிள் டா பசங்களா 4 into π/3 னா it is 60 4 π's are 240 so 240 எப்படி எழுதுவீங்க so 240 எப்படி எழுதிக்கலாம் how can you write it 240
ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் பை ப்ளஸ் பை பை 3. கரெக்டாக பசங்களா? 180 plus 60 240. Am I right? So cos of pi plus pi by 3. Pi plus theta னு போட்டாலும் சரி, pi minus theta னு போட்டாலும் சரி, ஆன்சர் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? சேம் தான். அப்போ pi பிளஸ்க்கு பதிலாக நம்ம என்னென்ன அப்ளை பண்ணிக்கலாம்? மைனஸ்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல. ஏன்னா அப்பதான் அது பிரின்சிபல் வேல்யூக்குள்ள வரும். அதனால ஓகேவாடா பசங்களா? இப்போ காசு கேன்சல் ஆகி pi minus pi by 3 will be your answer. That is 2 pi by 3. This is your answer. ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம். இதுக்கு என்னது? cos inverse of 5 pi by 4. சரிடா பசங்களா? சேம் பிரின்சிபல். 5 pi by 4ங்கிறது 5 into 45. 5 into 45 225. சரிங்களா? No, pi pi plus pi by 4. Yes. டன்ரா பசங்களா? So cos of pi plus pi by 4 எழுதுவோம். கரெக்டா? pi plus pi by 4 காஸ்ல 180 plus தீட்டாவும் சரி 180 minus தீட்டாவும் சரி ஒண்ணுதான். ஸோ அதுக்கு பதிலாக மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். ஹாஃப் வேலி போர்ஷனே முடிக்க போறாங்களா? ரொம்ப ஃபாஸ்டா தான் போறாங்க. யாரா பசங்களா? ஸோ 3 pi by 4 will be your answer. சரியா? 3 pi by 4 உங்களோட ஆன்சரா இருக்கும். Got it பசங்களா? ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணும். நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது அவங்க ரெண்டு பேர்த்தோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? அவங்க ரெண்டு பேர்த்தோட அடிஷன். ஸோ நம்ம கிட்ட கேட்டிருக்க கொஸ்டினோட ஆன்சர் என்னது? 2 pi by 3 plus 3 pi by 4. ஸோ ரெண்டு பேர்த்தையும் கிராஸ் மல்டிபிள் எடுத்தீங்கன்னா 12 வரும் பசங்களா. ஸோ 4ஆல மல்டிபிள் பண்ணா 8 pi, 3ஆல மல்டிபிள் பண்ணா 9 pi. சரிடா பசங்களா? ஓகே சுப்ரமணி, நோ ப்ராப்ளம். நமக்கு யூடியூப்லயும் கிளாஸஸ் போகும், பெய்ட்லி கிளாஸஸ் இருக்கு. யூ கேன் அட்டென்ட். சரிங்களா? பொறுமையா போடலாம்டா பசங்களா. செப்டம்பருக்குள்ள நீங்க போர்ஷன் முடிச்சா போதும். அதுக்கப்புறம் ரிவிஷன் பார்க்க ஓவர் ஃபாஸ்டா போறதும் நம்மளுக்கு ஆபத்து தான். எதுவுமே புரியாம போயிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் 17 pi by 12. ஃபைனல் ஆன்சர் என்ன பசங்களா? 17 pi by 12. Yeah, so that's it. இப்போ நம்ம காஸ் இன்வெர்ஸ் பார்த்தோம்ல, காஸ் இன்வெர்ஸ் இப்படிதான். ஓகேவா? ஆனா நெக்ஸ்ட் tan இன்வெர்ஸ் பார்க்க போறோம். ஓகேவாடா பசங்களா? மேம் tan இன்வெர்ஸ் அதுக்கு என்ன மேம் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, tan இன்வெர்ஸும் சைன் இன்வெர்ஸும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். சரிடா பசங்களா? tan இன்வெர்ஸும் சைன் இன்வெர்ஸும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, அவங்களோட பிரின்சிபல் வேல்யூ உங்களோட பிரின்சிபல் வேல்யூ ஒண்ணுதான். ஓகே, ஸோ tan அதே தீட்டா 30 டிகிரி, 45 டிகிரி, 60 degree and 90 degree. Everyone, so come on in the section ra pasangla. Tan 0 degree oda value enadhu, tan 30 degree value enadhu, tan 45 degree oda value enna, tan 60 degree oda value enna, tan 90 degree oda value enna. இதெல்லாமே நம்ம 10th standard la படிச்சிருக்கோம். Say yes or no? Yes. Yeah pasangla, what is the value of tan 0? Yeah மக்களே, what will be the value of tan 0 டா பசங்களா? Zero? Yeah. Okay. Tan 30 oda value? Tan 30 oda value. Definitely. So it is 1 by root 3. What about tan 45 pasagla? Tan 45 it will be root 3 by 2. Naveen, it is tan ra. You are saying about cos. So it is 1. 60 na root 3. Okay, 90. 90 க்கு infinity. Infinity னு எழுதலாம். நீங்க இங்க வந்து 1 by 0 னு படிச்சுக்கோங்கடா பசங்களா. ஓகேவா? Some case 1 by 0 னு போடுவேன். Some case infinity னு போடுவேன். சரியா? இது ரெண்டுமே ஒண்ணுதான். எங்க எதை யூஸ் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிடா பசங்களா? எஸ் மேம். சம்டைம்ஸ் நம்மளுக்கு நெகட்டிவ்ல வரும். ஓகே, நெகட்டிவ்ல வரும்போது நான் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிக்கலாமா? இட் இஸ் அன்டிஃபைன்ட் ஆப்வியஸ்லி. ஆனா இவங்களோட பிரின்சிபல் வேல்யூ இருக்குல்ல, இவங்களோட பிரின்சிபல் வேல்யூ சைனுக்கும் வேல்யூ ஒண்ணுதான். மைனஸ் 90க்கும் 90க்கும் நடுவுல தான் வருவாங்க. ஆனா சைனுக்கு இந்த 90 இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஆனா டானுக்கு இந்த 90 இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ 90 வரக்கூடாது. மைனஸ் 90 90க்கு நடுவில் இருக்கிறவங்க வரலாம். ஓகேவா? 90s வர மாட்டாங்க.
சரிடா பசங்களா? So you can use this. Find the principal value of tan inverse of root 3. சரிங்களா? அப்ப tan எந்த ஆங்கிளுக்கு root 3 கொடுக்கும்? யா மக்களே? So tan எந்த ஆங்கிளுக்கு நம்மளுக்கு root 3 கொடுப்பாங்க? 60. Tan 60 is root 3. Am I right பசங்களா? So 60க்கு பதிலா root 3 போடலாம். அப்ப 60 எப்படி எழுதுவீங்க? pi by 3. So because it belongs to pi by 2 to pi by 2 intervalக்கு நடுவுல வரும். ஓகேவா? எஸ் மேம். வாட் அபவுட் நெகட்டிவ் டிகிரி? நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த நெகட்டிவ் நம்பர் இருக்கு. அப்போ டேன் எந்த இடத்துலலாம் நெகட்டிவா வரும் அது நம்மளுக்கு தெரியணும்ல. tan தீட்டா உனக்கு நோன் ஆங்கிளா இருக்குன்னா ப்ராப்ளம் கிடையாது. அந்த தீட்டா அக்யூட்டா இருந்தா ப்ராப்ளம் கிடையாது. ஒருவேளை அந்த தீட்டா பெரிய ஆங்கிளா இருக்கு, பெரிய பெரிய ஆங்கிளா இருக்கு. ஸோ தட் இஸ் 180 மைனஸ் தீட்டா. 180 மைனஸ் தீட்டா என்னடா பசங்களா? 180 minus theta. It will be minus tan theta. ஏன்னு சொல்லுங்க. ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் மட்டும்தான் பாசிட்டிவ். tan will be negative, cos will be negative. அப்போ 180 minus theta னா minus tan theta கிடைக்கும். And tan 180 plus theta. 180 plus theta னா full quadrant வந்து இந்த quadrant, third quadrant. Third quadrant னா it will be positive. Okay வாடா பசங்களா? And tan 360 minus theta னு போடலாம். இங்க நீங்க படிக்கிறது tan negative theta. Negative known angle. இவனும் ஒண்ணுதான். இது வந்து fourth quadrant. Fourth quadrantல இவங்க ரெண்டு பேருமே நெகட்டிவ். இவங்க ரெண்டு பேருமே என்னடா பசங்களா? நெகட்டிவ். சரிங்களா? சோ இப்ப யோசிச்சு சொல்லுங்க. ஓகே, இப்ப நீ யோசிச்சு நிதானமா சொல்லணும். Got it? Done. So yes. ஸோ இப்போ நம்மளுக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் எங்கெல்லாம் வந்திருக்கு? நெகட்டிவ் நம்பர்ஸோட ஆன்சர் எங்கெல்லாம் இருக்கு? ஸோ நெகட்டிவ் நம்பர்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கேஸ், இது ஒரு கேஸ். கரெக்டாக பசங்களா? இந்த ரெண்டு கேஸ். ஆனால் இந்த ரெண்டு கேஸில் நீங்கள் யாரை யூஸ் பண்ணுவீங்க? 180 மைனஸ் தீட்டா யூஸ் பண்ணணுமா இல்லை மைனஸ் தீட்டா யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? இந்த பிரின்சிபல் வேல்யூ வச்சு தான் கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் வேல்யூ மைனஸ் 90க்கும் 90க்கும் நடுவில் இருக்கணும். அப்போ 180 மைனஸ் தீட்டா யூஸ் பண்ணுவோம் இல்லை மைனஸ் தீட்டா யூஸ் பண்ணுவோமா? ஆப்வியஸ்லி இந்த மைனஸ் தீட்டா தான் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இவங்க தான் பிரின்சிபல் வேல்யூக்கும் நடுவில் வருவாங்க. இவங்க பிரின்சிபல் வேல்யூக்கும் நடுவில் வரமாட்டாங்க. ஓகேவாடா பசங்களா? அப்போ டேனை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்ங்கிறது ஸ்ட்ரைட்டாவே tan ஆஃப் மைனஸ் தீட்டா. காட் இட் எவ்ரிவன்? அப்போ மைனஸ் tan தீட்டாங்கிறது மைனஸ் ஆஃப் tan தீட்டா. ஓகேவா? அப்போ அது நெகட்டிவ் ஆங்கிளுக்கு ஈக்குவல். சரிங்களா? அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட் 3ங்கிறது யாருக்கு ஈக்குவல்? ஸோ மைனஸ் ரூட் 3 எப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கும்? ரூட் 3யோட வேல்யூ பை பை 6, 60 டிகிரி. அப்போ மைனஸ் ரூட் 3ங்கிறது மைனஸ் 60 டிகிரிக்கு கிடைச்சிருக்கும். ஓகேவாடா பசங்களா? அப்போ இதோட ஆன்சர் என்னது? ஸ்ட்ரெயிட்டாவே மைனஸ் 60. புரியுதாடா பசங்களா? ஸோ இட் பிலாங்ஸ் டு மைனஸ் பை பை 2, பை பை 2. சைன் அண்ட் காஸுக்கு மைனஸ்னா நீ ஸ்ட்ரெயிட்டாவே மைனஸ் போட்டுக்கோ. ஓகேவா? காஸ்னா மட்டும்தான் 180 மைனஸ் தீட்டாவை யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஃபார் மைனஸ் ஆங்கிள்ஸ். எஸ், தட்ஸ் இட். ஓகே, வாட் வில் ஹேப்பன் ஃபார் திஸ் ஸ்டா பசங்களா? இதை நீ மாற்றணும். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் 3 பை பை 5. த்ரீ பை பை 5 வந்து நிச்சயமா 90 டிகிரிக்கு நடுவில் இருக்கா? செக் பண்ணிக்கலாம். So pi by 5 na 24. So 24 into 3 it is 72. ஒரே நிமிஷம் இருங்க. 3 into 180 divided by 5. 3 times remainder 3, 36. 36 into 3. 108. So 90 degree தாண்டிருச்சு. சரிங்களா? It is greater than 90 degree. So how will you write it பசங்களா? Yeah, it is greater than 90 degree. So it is 108 degree actually. Pi by 5 தானே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் இவங்களை எப்படி எழுதலாம்டா பசங்களா? ஸோ இவங்களை நீங்கள் எப்படி எழுதுனா கரெக்டாக 90க்குள்ளே வருவாங்க? ஸோ எப்படி எழுதுனா 90க்குள்ளே வருவாங்க? ஸோ 108 வந்துட்டு we can write it like
பை மைனஸ். சரியாடா பசங்களா? ஸோ அவங்களை எப்படி எழுதிக்கலாம்? பை மைனஸ். ஓகே, ஸோ இதை எழுத கஷ்டமா இருக்குன்னா நான் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். 3π/5 தானே? ஸோ இவங்களை நீங்க எப்படி எழுதிக்கலாம்னா, யா, ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? 5π - 2πன்னு எழுதிக்கலாம் 3πவை. ஸோ தட் நீ கேன்சல் பண்ண உனக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவாடா பசங்களா? பை மைனஸ் 2π/5. பை மைனஸ் 2π/5. சரிடா பசங்களா? ஸோ இது என்னது? tan 180 மைனஸ் தீட்டா. சரியா? tan 180 மைனஸ் தீட்டா. ஓகே, நான் என்ன கேட்குறேன்? tan 180 மைனஸ் தீட்டாவும் tan ஆஃப் மைனஸ் தீட்டாவும் ஒன்று தான்டா பசங்களா? ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஆன்சர் என்னது? நெகட்டிவ். உனக்கு தெரியும் 180 மைனஸ் தீட்டானா செகண்ட் குவாட்ரண்ட்ல வந்துடும், மைனஸ் தீட்டானா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வரும். செகண்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல tan நெகட்டிவா இருப்பாங்க. ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் ஈக்குவலா இருப்பாங்க. அப்போ 180 மைனஸ் தீட்டாக்கு பதிலாக நான் ஜென்ரலா என்ன போட்டுக்கலாம்? tan ஆஃப் மைனஸ் 2π/5ன்னு போட்டுக்கலாம். கரெக்டா பசங்களா? ஸோ tan கேன்சல் ஆகி minus 2π/5 is your answer. Okay, so minus 2π/5, that is minus 72 degree will be your final answer. Yes everyone, so minus 2π/5 will be your final answer. புரிந்ததா மக்களே? Okay, yes. What about this case, ma'am? Tan and tan inverse of 2019. ஓகே வாடா பசங்களா? இப்ப பாருங்க, tan உள்ள கிடையாது, tan இன்வர்ஸ் உள்ள இருக்கு. tan இன்வர்ஸ் உள்ள இருக்குன்னா அப்ப இந்த நம்பரை செக் பண்ணும். ஓகேவா? இந்த ஒரு நம்பர், ஓகேவா, இந்த ஒரு நம்பர் ரியல் நம்பரா இருந்தா மட்டும் போதும். ஓகேவா? ரியல் நம்பர். ஸோ 2019ங்கிறது ஒரு ரியல் நம்பரா? 2019 belongs to a real number. Yes or no? Yes. அப்போ ரியல் நம்பரா இருந்தா மட்டும் போதும். tan inverse cancel ஆகி 2019 will be your final answer. ஓகேவாடா பசங்களா? 2019 is a real number. tan inverse பக்கத்துல இருக்கிற ஒரு நம்பர் ரியல் நம்பரா இருக்கணும். ஸோ நம்ம எப்படி சைன் இன்வெர்ஸ் காசுக்கு நான் சொன்னேன்ல, சைன் இன்வெர்ஸுக்கு பக்கத்துல இருக்கிற நம்பர் -1க்கும் 1க்கும் நடுவுல இருக்கணும் நான் சொன்னேன்னா, அந்த மாதிரி tan இன்வெர்ஸுக்கு பக்கத்துல இருக்கிற நம்பர் ரியல் நம்பரா இருந்தா மட்டும் போதும். சரிடா பசங்களா? இன்னும் ஒரு 15 minutes பவி. ஓகேங்களா? we will complete it. Okay, ஒரு 15 minutes கொடுங்க, we will complete it. சரிடா பசங்களா? yes, we have to find this value. ஃபடாஃபட் கண்டுபிடிக்கலாமா? யா. ஸோ tan inverse of -1. 1 எப்போ வரும்? எல்லாத்துக்கும் தெரியும். 1ங்கிறது 45க்கு வரும். ஸோ தட் இஸ் π/4க்கு வரும். அப்போ -1 எப்போ கிடைக்கும் பசங்களா? tan எந்த ஆங்கிளுக்கு மைனஸ் கொடுக்கும்? எந்த ஆங்கிளுக்கு மைனஸ் கொடுக்கும்? அது மைனஸ் நெகட்டிவ் ஆங்கிளா இருந்ததுன்னா ஆன்சர் நெகட்டிவ்ல வந்திருக்கும். அப்போ tan inverse of -1 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? -π/4. ஓகேவாடா பசங்களா? நெக்ஸ்ட் cos inverse of 1/2. cos எந்த ஆங்கிளுக்கு 1/2 கிடைக்கும்? 60 டிகிரி. ஸோ π/3க்கு. நெக்ஸ்ட் sin inverse of -1/2. ஸோ யோசிச்சு சொல்லுங்க, sin 1/2 வந்துட்டு 30க்கு கிடைக்கும். கரெக்டா? -1/2 sin எந்த இடத்துலலாம் நெகட்டிவா இருக்கும்? sin ரெண்டு இடத்துல நெகட்டிவா இருக்கும். எந்த இடமாம்னா தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட். கரெக்டா? தேர்ட் குவாட்ரண்ட்னா 180 பிளஸ் தீட்டா, ஃபோர்த் குவாட்ரண்ட்னா மைனஸ் தீட்டா. ஸோ இந்த ரெண்டு கேஸ்ல எது அப்ளிகபிள்? மைனஸ் தீட்டா தான். நான் இப்போ சொல்றேன், டானும் சைனோட பிஹேவியர் பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இவங்களுக்கு நெகட்டிவ் ஆங்கிள், நெகட்டிவ் நம்பர்னா நெகட்டிவ் ஆங்கிள்னு போட்டோம். அப்போ இதோட நெகட்டிவ் ஆங்கிளும் நெகட்டிவ் π/6. சரிங்களா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2 ஆன்சர் -π/6. காட் இட் பசங்களா? இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுமாமா. ஓகே, கொஸ்டின் இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணும். ஸோ வாட் இஸ் இட்? -π/4 பிளஸ் π/3 மைனஸ் π/6. சரிங்களா? இப்போ மல்டிபிள் பண்ணலாமா? when you take LCM, 12 is your LCM. ஸோ இவங்களை 3ஆல மல்டிபிள் பண்ணுவேன், இவனை 4ஆல மல்டிபிள் பண்ணும், இவங்களை 2ஆல மல்டிபிள் பண்ணும். கரெக்டா? 5ல 4 போச்சுன்னா -π/12. ஓகேவாடா பசங்களா? ஸோ -π/12 will be your final answer.
எல்லாத்துக்கும் புரிஞ்சுதாடா? எஸ், ஐ ஹோப் யூ ஃபைண்ட் இட். வாட் அபவுட் திஸ் கேஸ் மேம்? சி, இந்த மாதிரி கேஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணும். இந்த மாதிரி கேஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணும். ப்ரூவ் தட் சொல்லியிருக்காங்க. இதில் எதுவுமே இல்லை, நம்பர் கிடையாது, எதுவுமே கொடுக்கல. சரிடா பசங்களா, எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? கோ வித் சம் தீட்டா. தீட்டா ஃபைன் பண்ணி வைக்கிற மாதிரி போய்க்கணும். ஓகேவா? இதுதான் மெத்தட். எந்த நம்பரும் கொஸ்டின்ல கொடுக்கல அப்படின்னா கொடுத்து ஃபர்ஸ்ட் என்னது? லெஃப்ட் ஹேண்ட் சைட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். சைன் இன்வர்ஸோட ஆன்சர் ஒரு ஆங்கிள். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல. சைன் இன்வர்ஸோட ஒரு ஆன்சர் வந்து ஒரு ஆங்கிள், சம் தீட்டா. அது என்னன்னு எனக்கு தெரியாது, சம் தீட்டா. சரியா? அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது? சைன் தீட்டா. இப்போ கொஸ்டின்ல எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல எல்லாம் இவங்களை யூஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். சரிங்களா? கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? லெஃப்ட் ஹேண்ட் சைட். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு? tan sin inverse of x. சரிடா பசங்களா? சோ sin inverse of x நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம்? தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம். அப்ப இது என்னது? tan தீட்டா. ஓகேவா? ஆக்சுவலி நம்மளோட ஆன்சர் tan தீட்டா, அவ்வளவுதான். ஆனா இதை நீ எக்ஸ்ல சொல்லணும், எக்ஸ வர வைக்கணும். எக்ஸ்ங்கிறது என்னது? sin தீட்டால இருக்கு. அப்ப tan நீ சைன்ல மாத்து. சரிடா பசங்களா? வாட் இஸ் tan தீட்டா இன் டர்ம்ஸ் ஆஃப் sin தீட்டா? tan சைன்ல மாத்தணும்னா tan எப்படி எழுதுவீங்க? This is like 11th differential equation. Yes, அதே மாதிரி தான், சேம் அதே மாதிரி தான் லக்ஷ்மி. யா, so tan தீட்டாவை என்னன்னு எழுதலாம்டா பசங்களா? அதே தான், you got my point literally. so tan தீட்டாவை எப்படி எழுதலாம்? How we can write tan theta? எங்கடா பசங்களா ஒருத்தர் கூட சொல்றீங்க tan theta? what is tan theta? you all forget out what is tan theta அப்படிங்கிறது. சரி, ஓகே. tan thetaன்றது ஒன்றும் இல்லை, sin theta by cos theta தான் tan theta. கரெக்டாடா பசங்களா? எஸ். ஸோ sin thetaோட வேல்யூ எக்ஸ். ஆனா cos theta நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. cos theta நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. அப்ப cos thetaவை திருப்பி நீங்க sin thetaக்கு மாத்தணும். cos thetaவை எப்படி sin thetaவா மாத்த முடியும்? you know that sin square theta plus cos square theta is equal to 1. இதுல இருந்து தான் நீங்க cos thetaவோட வேல்யூ என்னன்னு சொல்லணும். cos square theta is equal to 1 minus sin square theta. அப்போ cos theta is equal to square root of 1 minus sin square theta. So cos நீங்க sin எழுதணும்னா இதுதான் ஃபார்முலா, square root of 1 minus sin square theta. And sin theta ஓட வேல்யூ x. அவ்வளவுதான். Your proof is done. சரிடா பசங்களா? லிட்டரலி ஈஸியான ப்ரூஃப். ஓகேவா? ஸோ இன்வர்ஸா ஒரு ஆங்கிளா எடுத்துக்கோ, அதை நீ கொஸ்டின்ல சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கொண்டு வர வேண்டியதான். ரைட்டா பசங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, ஹென்ஸ் ப்ரூவ்ட். யா, ஸோ ஃபைண்ட் தி டொமைன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபங்க்ஷன். இவங்களோட டொமைன் நம்ம சொல்லணும். ஏடா பசங்களா? இவங்களோட டொமைனை நம்ம சொல்லணும். கரெக்டா? ஸோ டொமைன்னா என்னது? சி, பக்கத்துல இருக்கிறது ஒரு ரியல் நம்பரா இருக்கணும். அவ்வளவுதான். நான் என்ன சொல்லியிருக்கேன்? tan இன்வர்ஸ் பக்கத்துல இருக்கிற ஒரு நம்பர் ரியல் நம்பரா இருக்கணும். சரிங்களா? அதாவது √9 மைனஸ் √x² ஒரு ரியல் நம்பரா இருக்கணும். ஓகேவா? ரூட்ல இருக்கிற ஒரு நம்பர் ரியல் நம்பரா இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? இங்க உள்ள இருக்காங்கல்ல, ஸ்கொயர் ரூட்குள்ள இருக்கிறவங்க கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். கரெக்டா? ஸ்கொயர் ரூட்குள்ள இருக்கிறவங்க கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். சரிங்களா? இதுல இருந்து எக்ஸோட வேல்யூவை சொல்லணும். ஸோ நான் வேவி கர்வ் மெத்தட் யூஸ் பண்றேன். அந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னா வேவி கர்வ் மெத்தட். வேவி கர்வ் மெத்தட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீ எக்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாமே பாசிட்டிவ்ல எழுதணும். சரியா? ஸோ அப்போ இதுல இருந்து ஒரு மைனஸை காமனா எடுத்துக்கோ. x² minus 9 greater than or equal to 0. சரிடா பசங்க? இங்க இருக்க நெகட்டிவ் அந்த சைடு வந்தா பாசிட்டிவ், லெஸ் தென் 0. ஸோ x² minus 9 less than or equal to 0. டன். அவ்வளவுதான். இவங்களை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. இவங்களை ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன வரும்? x minus 3 x plus 3 less than or equal to 0. சரிங்களா? ஸோ அவ்வளோதான்டா பசங்களா. ஸோ அவங்களோட பாயிண்ட்டை மட்டும் கண்டுபிடிங்க. 3 minus 3 1 3 1. சரிங்களா? இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், இட் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ், இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகே, இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? இவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட் லெஸ் தென் 0. லெஸ் தென் 0னா என்னது? நெகட்டிவ். அப்போ எக்ஸ் யாருக்கும் யாருக்கும் நடுவில் இருப்பாங்க? உங்களோட எக்ஸ் பார்த்தீங்கன்னா -3க்கும் 3க்கும் நடுவில் இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் யோர் சொல்யூஷன். ஓகேவாடா பசங்களா? அப்போ இதோட டொமைன் என்னது? எக்ஸ் பிலாங்ஸ் டு -3 to 3.
அவ்வளோதான், மிஷன் ஓவர். சரிங்களா? இந்த மெத்தடுக்கு பேர் என்ன? வேவி கர்வ் மெத்தட். இல்லைன்னா நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் 2.5ல ஒன்று பண்ணீங்க கரெக்டா? ரெண்டு பேர்த்தையும் ஃபேக்டராக பிரித்து இன்டர்வலை கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தருக்கும் நெகட்டிவ் பாசிட்டிவ்னு டேப்லெட் காலம் போட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராடக்ட் எந்த இடத்துல நெகட்டிவாக இருக்கோ எந்த இடத்துல பாசிட்டிவாக இருக்குன்னு பெரிய மெத்தட் போகணும். சரியா? அதெல்லாம் உனக்கு டைமே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாகவே வேவி கர்வ் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. வேவி கர்வ் மெத்தட்னா நான் என்னென்னு சொல்கிறேன் திருப்பி. ஸோ எப்பயுமே எக்ஸ் ஸ்கொயர் ஆர் எக்ஸ் டேர்ம் வாட் எவர் அந்த ஸ்டார்டிங் ஹையர் டிகிரி இருக்குல்ல, எக்ஸோட ஹையர் டிகிரி பாசிட்டிவ்ல இருக்கணும். ஸோ பாசிட்டிவ்ல இல்லைன்னா நெகட்டிவை காமனாக எடுத்து மல்டிபிள் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆயிரும். இவங்களை அதுக்கப்புறம் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க. ஃபேக்டரைஸ் பண்ணி ரூட்ஸை இன்டர்வல்ல எழுதிக்கணும். ரூட்ஸை இன்டர்வல்ல எழுதிக்கிட்டதுக்கு அப்புறம் இங்கே ஆல்வேஸ் பாசிட்டிவ், இங்கே ஆல்வேஸ் நெகட்டிவ், இங்கே ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகேவாடா பசங்களா? ரைட் மோஸ்ட் ஆல்வேஸ் பாசிட்டிவா தான் இருக்கும். சரியா? வேவி கர்வ் மெத்தட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் சொல்றேன். இந்த மாதிரி இன்இக்வாலிட்டிஸோட ஆன்சரை ஈஸியா சொல்லிடலாம். ஓகே, when you have like whole quadratic equation மாதிரி இருக்குன்னா. ஓகே, ஸோ வேவி கர்வ் மெத்தட் பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டேர்ம் இவங்க எல்லாருமே பாசிட்டிவ் டேர்மா இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், ரைட் சைடில் இருக்கிறவங்க ஜீரோவா இருக்கணும். ஓகேவா பசங்களா? மூணாவது கண்டிஷன், இன்டர்வல்ஸ் அப்ளை பண்ணும்போது ரைட் மோஸ்ட்ல இருந்து, ரைட் மோஸ்ட் எப்பயுமே பாசிட்டிவ் சைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். சரியா? ரைட் மோஸ்ட் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகேவா? ஆல்வேஸ் பாசிட்டிவ். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் சைன் போட்டுக்கணும். பிளஸ்க்கு அப்புறம் மைனஸ், மைனஸ்க்கு அப்புறம் பிளஸ். ஓகேவாடா பசங்களா? இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ லெஸ் தென் ஜீரோனா மைனஸ் பார்ட்டை ஷேட் பண்ணுங்க, கிரேட்டர் தென் ஜீரோனா பிளஸ் பார்ட்டை ஷேட் பண்ணுங்க. அவ்வளவுதான். அப்ப இங்க மைனஸ் பார்ட் தான் அவனோட ஆன்சர். அப்ப அது -3க்கும் நடுவில் இருக்கிறவங்க தான் அவங்களோட ஆன்சர். ஓகேவாடா பசங்களா? அவ்வளவுதான். சரிங்களா? அந்த 3 கண்டிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். யாரா இருந்தாலும் சரி அவங்க பாசிட்டிவ்ல இருக்கணும். இங்க நம்மளுக்கு நெகட்டிவ்ல இருக்கு கரெக்டா? அதனாலதான் ஒரு நெகட்டிவை காமனா எடுத்துட்டு மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சோ தட் இது பாசிட்டிவா மாறிடும். சரியா பசங்களா? நெகட்டிவால மல்டிபிள் பண்ணும்போது இன்இக்வாலிட்டியோட சைன் சேஞ்ச் ஆகணும். ஓகே, தட்ஸ் இட். எவ்ரிவன் காட் திஸ்? யா. ஓகே, செகண்ட் क्वेश्चन என்னடா பசங்களா? ஓகே, இதோட சைன் சொல்லணுமா? இப்போ இந்த π/4 விட்டுருங்க. அதுக்கும் எக்ஸுக்கும் சம்பந்தமே இல்லை கரெக்டா? டொமைன்ங்கிறது இப்போ இந்த எக்ஸுக்கு யாரை அப்ளை பண்ண முடியும் அதுதானே ஃபர்ஸ்ட். அப்ப tan இன்வர்ஸ் ஆஃப் 1 - x² கண்டுபிடி. ஓகேவா? tan இன்வர்ஸ் ஆஃப் 1 - x² கண்டுபிடிக்கிறோம். சரிடா பசங்களா? இவங்களோட டொமைன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. இவங்களோட டொமைன் என்னது? இது ஒரு ரியல் நம்பர். 1 - x² belongs to a real number. கரெக்டா? ஸோ இது ஒரு ரியல் நம்பரா இருக்கணும். எக்ஸுக்கு யாரை வேணா போடலாம் கரெக்டா? எக்ஸுக்கு யாரை வேணா போடலாம். 1 - x² will be a real number. எக்ஸுக்கு ஃபுல் ரியல் நம்பர். எக்ஸுக்கு யாரை போட்டாலும் உங்களுக்கு என்னவா தான் இருக்கும்? 1 - x² belongs to a real number. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? எக்ஸுக்கு எந்த நம்பரை வேணா போடலாம்ல பசங்களா? எஸ். ஸோ எக்ஸ் இஸ், ஸோ இதோட டொமைன் என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ் தான் உன்னோட டொமைன். யுவர் ஆல் ரியல் ஆர் நம்பர் இஸ் யுவர் டொமைன். ஓகேவா பசங்களா? இதோட டொமைன் என்ன கேட்டீங்கன்னா ரியல் நம்பர் இஸ் யுவர் டொமைன். யா. So 1/2 into tan inverse, so again it is a real number. ஓகேவா? So again it will be a real number. அப்ப எக்ஸுக்கு எந்த ரியல் நம்பர் வேணாலும் applicable. No more restriction for that x. Okay. How will you find this value? So அவ்வளவுதானே பசங்களா? இது எல்லாமே repeated sum. So I hope you can cancel this. இது எல்லாமே நீங்க கேன்சல் பண்ணி பண்ணிப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. சரியா? You can all do this sum. ஸோ மேம் இந்த 4/5லாம் இருக்குல்ல பசங்களா? இந்த 4/5லாம் என்ன பண்ணணும்னா நீங்க வந்து ட்ரையாங்கிளா மாத்தி பண்ணணும். சரியா? யூ ஹாவ் டு சேஞ்ச் இன் ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இந்த ஃபோர்த் சம்மை மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சி இந்த cos இன்வர்ஸ் ஆஃப் 4/5ன்னு இருக்கா பசங்களா? இந்த cos இன்வர்ஸ் ஆஃப் 4/5 how will we can write it? Okay, please give us some model sum
லைக் கான்செப்ட் வைஸ். ஓகே ஜான், சரியாடா, நான் சொல்றேன். ஓகேவா பசங்களா? ஸோ சைன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5. ஓகே, வாட் யூ வில் டேக் இட் அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ஒன்றும் இல்லடா பசங்களா. சரி, சிம்பிள். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இது tan இன்வெர்ஸ்ல இருக்கும். இதையும் நீங்க tan இன்வெர்ஸ்ல மாத்தணும். காஸ் இன்வெர்ஸ் tan இன்வெர்ஸ்ல மாத்தணும். எப்படி மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காஸ் இன்வெர்ஸ் பக்கத்துல இருக்கிற நம்பர் மோஸ்ட்லி எந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல இருக்கும்னா அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போட்டனியூஸ், இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல இருக்கும். சரியா? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனியூஸ் யாருக்கு ஈக்குவல்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்க்கு ஈக்குவல். ஓகேவாடா பசங்களா? ஸோ இதை நீ ஒரு ஃபார்முலா கூட மனப்பாடம் பண்ணிக்கோ. சரியா? ஸோ அப்போ கொடுத்துருக்கிறவங்கள ஃபர்ஸ்ட் நான் ஒரு ட்ரையாங்கிளா மேக் பண்றேன். இட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அண்ட் திஸ் இஸ் அ தீட்டா. இப்போ என்ன சொல்றாங்க 4/5. அப்போ அந்த 4ங்கிறது என்னது? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 4/5னா அந்த 4ங்கிறது அட்ஜசன்ட் அண்ட் 5ங்கிறது ஹைப்போட்டனியூஸ். 4, 5 ஹைப்போட்டனியூஸ் அப்படின்னா அப்போ இன்னொரு ஆங்கிள் 3ஆ தானே இருக்கும். ரைட்டா? ஏன்னா 3² 4² தான் 5 கிடைக்கும். 9 + 16 தான் 25 கிடைக்கும். அப்போ அது 3 தானே. ரைட்டாடா பசங்களா? எஸ், இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்போ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப், சரியா, காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 4/5 ஆக்சுவலி யாருக்கு ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் 3/4க்கு ஈக்குவல். ஓகே, ஏன் மேம் டேனுக்கு மாத்துறீங்க அப்படின்னா உனக்கு டேனோட ஃபார்முலாவை நான் சொல்லித்தரேன். tan A tan இன்வெர்ஸ் ஆஃப் A மைனஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் B. இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஈஸியான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாக்கு மாற்றி ஒரே இன்வெர்ஸ் ஒரே டேர்மாக மாற்றிக்க முடியும். சரிங்களா? 2 டேர்மாக இருக்கா, அந்த 2 டேர்மாக ஒரே டேர்மாக மாற்றிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் A மைனஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் B அப்படின்னா ஒரே tan இன்வெர்ஸாக எடுத்துக்கலாம். A மைனஸ் B டிவைடட் பை 1 + AB. சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. ஸோ சைன் ஆஃப் tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 minus 4/5 divided by 1 plus 1/2 into 4/5. சாரி, இது என்னது 4/5 கிடையாது, 3/4. ஓகேவாடா பசங்களா? ஸோ வாட் ஹேப்பன், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும். மேலே இருக்கிறவங்களுக்கு எல்சிஎம் எடுப்பீங்க. எல்சிஎம் எடுத்தால் என்ன, 4 is your LCM. ஸோ 2 மைனஸ்னா -1/8 டிவைடட் பை. ஓகே மகேஸ்வரி, அஃப்கோர்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் பசங்களா. ஸோ 1 + நெக்ஸ்ட் 1/2 3/4. 1/2 3/4னா ஸோ இட் இஸ் 3/8. 1 + 3/8 அப்படின்னா 8 + 3 11/8ன்னு வரும். 11/8. சரிங்களா? ஸோ 8 கேன்சல் ஆயிரும். ஸோ சைன் ஆஃப் tan இன்வெர்ஸ் ஆஃப் -1/11. யா பசங்களா? ஸோ இவங்களோட ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணோம். வாட் இஸ் திஸ் ட்ரையாங்கிள்? இப்போ இவங்களோட ட்ரையாங்கிள். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் தீட்டா, திஸ் இஸ் 90 டிகிரி. இது என்னது? ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். கரெக்டுங்களா? ஆப்போசிட் 1, அட்ஜசன்ட் 11. ஓகேவா? அப்போ ஹைப்போட்டனியூஸ் என்னவா இருக்கும் பசங்களா? 1² + 11². ஸோ இட் இஸ் ரூட் 122. 121 + 1 it is 122. root 122. அப்போ the sin inverse of opposite by hypotenuse ன்னு எழுதிக்கலாம். opposite யாரு? 1 -1 divided by hypotenuse will be 122. இப்போ சைனும் சைன் ஒன்ஸும் கேன்சல் ஆயிடும். ஸோ -1/root 122 will be your answer. final answer. ஓகேவாடா பசங்களா? இது எப்போ மேம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இது 4/5லாம் உனக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாது. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி தெரியாத நம்பர்ஸ் ஃப்ராக்ஷன்ல வருது அப்படின்னா அப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ எப்படிமா மைனஸ் வரும்? சைன் இன்வெர்ஸ் மைனஸ்ல இருந்தா டேனும் மைனஸ்ல இருக்கும் தானே நவீன் அர்த்தம். யா, சைன் இன்வெர்ஸ் மைனஸ்ல இருக்குன்னா tan இன்வெர்ஸ் இஸ் மைனஸ். ஸோ இப்போ அது மைனஸ்ல இருக்குன்னா ஒன்று காஸ் இன்வெர்ஸ் மைனஸாக இருக்கும், நான் சைன் இன்வெர்ஸ் மைனஸ். tan இன்வெர்ஸ் எப்பெல்லாம் மைனஸ்ல இருக்கோ அப்போ சைன் இன்வெர்ஸும் மைனஸ்ல இருக்கும்.
பிகாஸ் நெகட்டிவ் ஆங்கிளுக்கு டேனும் சரி சைன் இன்வர்ஸும் சரி நெகட்டிவ்ஸா இருப்பாங்க, அதனால. ஓகே, யா பசங்களா. ஸோ யூ கேன் ட்ரை திஸ் சம். சரிங்களா, இது ஆல்ரெடி tan இன்வெர்ஸ்ல இருக்கு. இதை மட்டும் நீங்க tan இன்வெர்ஸ்ல மாத்தினா போதும். ஓகேவா, அது ரொம்ப ஈஸி தான். இதோட ட்ரையாங்கிள் வந்து 3, 4, 5. சரியா, ஸோ காஸ் ஆஃப் tan இன்வெர்ஸ் ஆஃப் சேம், இது வந்து ஆப்போசிட், இது வந்துட்டு ஹைப்போட்டனியூஸ். கரெக்டா, இங்க வந்து tan அப்படின்னா ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். சைன் a மைனஸ் பி ஃபார்ம்லாம் எடுக்க முடியாது. Yeah, Mati, you can't take it that. ஓகே விட பசங்களா. ஸோ ரெண்டு பேரும் சைன்ல இருக்கணும், இன்னும் ரெண்டு பேரும் காஸ்ட்ல இருக்கணும். அப்பதான் நீங்க அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா பசங்களா? யா, ஸோ இட் இஸ் காஸ் சேம் tan இன்வெர்ஸ் ஆஃப் 4/3 மைனஸ் 3/4 டிவைடட் பை 1 பிளஸ் இவங்க ரெண்டு பத்தியும் மல்டிபிள் பண்ணா 1. ஸோ 4 4 16, 16 மைனஸ் 9 இட் இஸ் 7, 7/12 cos of tan inverse of 7/12 divided by 12 divided by 2. So 7/24. Correct? 7/24 nu varum. So this is theta, this 90. 7 na opposite vandittu 4/5 illa. Ya pavi 4/5 illa. Yena இது sin inverse la irukku. Na the tan inverse la மாத்திட்டேன். இங்க பாருங்களேன், இது opposite, இது hypotenuse. கரெக்டா, ஆனா tan இன்வெர்ஸ்ங்கிறது என்னது? tan இன்வெர்ஸ்ங்கிறது ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். சரிங்களா, ஹைபோட்டனஸ் 5 னா அட்ஜசன்ட் 3 தான் இருக்கும். சோ இது 4/3 தான். சரிடாப்பா. சோ திஸ் இஸ் காஸ் ஆஃப் tan இன்வெர்ஸ் ஆஃப் 7/24. So which means this is opposite 24, adjacent 24. அப்போ இது என்னவா இருக்கும்? 24 square plus 7 square. 24 square plus 7 square என்ன பசங்களா? Of course. சரி, ஓகே, நான் அதோட முடிச்சணும் பசங்களா. So 625 which is 25 square. சரிங்களா, so which means அப்போ அதை திருப்பி நீங்க cos inverse எழுதிக்க முடியும். cos inverse னா என்ன வரும்? adjacent by hypotenuse. இதோட adjacent 24. so 24/25. அவ்வளவுதான்டா பசங்களா. ஓகே, so everyone, if you want homework அப்படின்னா try with this third sum. third sumலாம் நான் போடல, second sum நான் போடல. try with the sums. ஓகே வாடா பசங்களா, that's it. so inverse அவ்வளோ கஷ்டம் கிடையாது. it is always easy தான். ஒரு ரீகால் மட்டும் பாருங்க. டன் பசங்களா. ஸோ இதோட பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ணிடுறேன், மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பிடிஎஃப் இருக்கும். ஓகே, ஸோ மேக் அ ப்ராக்டிஸ் ஆஃப் யோர் செல்ஃப் பசங்களா. ஸோ பை பை எவ்ரிவன், ஹாவ் அ நைஸ் டே.